நமக்கே நமக்காக. அதனால ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கூட்டிட்டு போறார். கருணை ஆசிரியர் பெருமக்களுடைய கருணையெல்லாம் நினைந்து நினைந்து பார்க்கணும். 27வது பாடல் தொடங்குகிறது. குன்றா அருளாலே என் வடிவு கூறினீர், குன்றாத அருளாலே கூறினீர் என் வடிவு, பொன்றாத நும் உருவம் போதியே நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போலே, உனது அறிவில் நன்னி அறிவிடுவோம் நாம். மாணவனுடைய கேள்வி, ஆசிரியரே இவ்வளவு அருமையாக மாயை என்றால் என்ன, ஆணவம் என்றால் என்ன, கண்மம் என்றால் என்ன, நான் யார் என்பதையெல்லாம் அருமையாக இவ்வளவு விளக்கமாக சொன்னீர்களே, இப்படி சொல்ல வந்திருக்கக்கூடிய நீங்கள் யார்? கருணையே வடிவாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உருவம் என்ன அப்படின்னு குருநாதரை கேட்கிறார். குருநாதரை சிவமாக நினைந்து கேட்கிறார். குருநாதரை பார்க்கும் பொழுது சிவமாகத்தான் பார்க்க வேண்டும். அவர் நம்மை போல மானுட சட்டை தான் தாங்கி இருப்பார். அதற்காக அவர் நம்மில் ஒருவர் என்று கருதிவிடக்கூடாது. அவர்கள் நமக்காக இந்த மண்ணுலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு உடம்பின் ரீதியாக நம்மை போல பல வகையான செய்திகள் நிகழும். நம்மளை போல உண்டு உடுத்து உறங்கி எல்லா செயல்களையும் செய்வார்கள். அதை நினைந்து கொண்டு அவர்களும் நம்மளை போலதான் இருக்கிறார்கள் என்று கருதிவிடக்கூடாது. அது ஒளிசை மானுடம். என்ன மானுடம்? ஒளிசை மானுடம். மணிவாசக பெருமானே நீ ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சுடையன் ஆயினேன், கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. என்னை குருநாதராக ஒளிசை மானுடமாக என்னை பார்த்து தீர்க்கை செய்தும் நான் இன்னும் நெஞ்சுக்குள்ள உங்களுடைய பெயரை என்ன பண்ணல, கீழல எழுதல. கீரில்லாத நெஞ்சுடையனாயினேன், குருநாதருடைய பெயரை நெஞ்சில் நான் அழுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? இல்ல, அப்ப குருநாதர் என்பவர் நீங்க போற்றி பகருடைய நெஞ்சு விடுத்துவது போன்ற நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது படிப்பீர்கள். அவர்கள் எல்லாம் நம்மை போலவே உண்டு உடுத்து உறங்குவார்கள். எதுக்கு அப்படி வந்தாங்கன்னு மறைஞான சம்பந்தர் சொல்கிறார். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தர் ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா, என்னை இரவாத இன்பத்து இருத்த வேண்டி நம்மளை போலவே உண்டு உடுத்து உறங்கி இந்த செயலெல்லாம் ஏன் செஞ்சாரு? பெயரை சிவம்னு வச்சுக்காம மறைஞான சம்பந்தம்னு வச்சுக்கிட்டு வந்தாரே. ஏங்க அப்படி வந்தார் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், நம்மை இன்பத்து இருத்த வேண்டி. பேரில்லாத நாதன் ஒரு பேர் புனைந்து வந்தான்னு போற்றி பகருடைய படிக்கிறோம். நெஞ்சு விடுத்துவதுல படிக்கிறோம். மணிவாசக பெருமான் அனுபரத்து ஒருவன் அவனில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. இல்ல, அப்ப நம்ம ஆசிரியர் குருநாதர் எம்பிரான் மெய்கண்ட சிவத்தை கேள்வி கேட்டாச்சு, அவர் பதில் சொல்லிட்டு வர்றார். ஆனாலும் குருநாதனுடைய கருணை எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு நேரம் எனக்கு உங்களுடைய கருணையை பற்றி சொன்னீங்க. குன்றாத அருளாலே என் வடிவு கூறினீர். கூறினீர் என் வடிவு இருக்கணும். பாட்டு எப்படி படிக்கணும்? என் வடிவு கூறினீர். சாமி, இதுவரைக்கும் நான் யார் என்பதை பற்றி சொன்னீங்க. இனி எதை சொல்ல வேண்டுகிறேன்? ஒன்றாத நும்முருவம் போதீர். ஒன்றாத நும்முருவம், ஒன்றுதல் அழிதல். ஒன்றுதல் என்னதுங்க? அழிதல். அழியாத முன்பலை பற்றி சொல்லுங்கள். ஒன்றுதல் என்னதுங்க? அழிதல். இல்ல சொல்றாங்க, பொன்றும் துணையும் புகழ். இல்ல, எப்போ சாகர வரைக்கும் புகழ் நிற்கும். யாரை பற்றி? பிறருக்காக உழைத்தவர்களை பற்றி வள்ளுவர் சொல்றாரு. அப்போ பொன்றாத நுண்ணுருவம் அப்படிங்கிறது சொல்கிறார். பொன்றாத நுண்ணுருவம் போதி அப்படி தெளிவுரை படிக்கிறோம் பாருங்க. குருமூர்த்தியே
நிறைவான உமது அருளை கொண்டு. அதான் நிறைவான அருள்ங்கிறது என்னங்க? பொன்றாத நுண்முருவம். பெருமானுடைய எண் குணங்களும் அந்த ஒரு வார்த்தையில் இருக்கு. பொன்றாத நுண்முருவங்கிறது என்ன இருக்குது? இறைவனுடைய எண் குணங்களும் அந்த ஒரு சொல்லுல இருக்கு. என்னென்ன குணம்? தன்மயத்தனாதல், தூய உணர்வினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், பேரறிவு உடைமை அப்படின்னு 8 குணங்கள். இதுதான் பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணம். அந்த 8 குணங்களையும் ஒரு வார்த்தையில் வச்சிருக்கிறார். பொன்றாத முன்முருவம் போதியே. புரியல? அப்ப அதை வெளிச்சம்னா அப்படி படிச்சுக்கலாம். அப்படி சொல்றார். இயல்பை என் உண்மை இயல்பை எளியனுக்கு உணர்த்தி அருளினீர். தூய இயற்கை முற்று உணர்வு ஆகிய உம்முடைய இயல்பு யாது என்பதை. தூய இயற்கை முற்றும் உணர்வு. இதுல அப்படியே கூட 8ஐயும் சொல்லல, 2 தான் சொல்லியிருக்கிறார். தூய உணர்வு முற்றுணர்வு என்று சொல்லக்கூடிய அத பொன்றாத நுண்முருவம் ஆகிய உம்முடைய இயல்பு யாது என்பதை இந்த ஏழைக்கு உணர்த்தியருள வேண்டுகின்றேன். நுண்முருவம் போதியே. ஏன் அருள்ல நாமெல்லாம் ஏழை. பணத்துல பணக்காரங்களா இருக்கலாம், செல்வத்துல கோடீஸ்வரங்கள் இருக்காங்க, லட்சாதிபதி இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. புரியுங்களா? அதுல நம்ம பணக்காரங்களா இருக்கலாம், ஆனால் நாம எதுல ஏழை? அருள்ல ஏழை. புரியல? அவங்க கற்பனை பண்ணிக்க. நான் எத்தனை பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்? 18,000 பாட்டு தெரிஞ்சிருந்தா நான் பணக்காரன், நான் தான் கோடீஸ்வரன். ஏழை சரிங்களா? ஒரு 1000 பாட்டு தெரிஞ்சிருந்தா இந்த லட்சாதிபதியும் கணக்கில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 100 பாட்டு தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு வாழக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 பாட்டு தான் தெரிய வச்சுங்க, ஏழை வச்சுக்கலாம். எதுவுமே தெரியாதுங்க எனக்கு சொன்னா அவர் சொன்ன மாதிரி நான் பரம ஏழைங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். வாழ்நாள் மிக்க படித்தாலும் குறையாத செல்வம். நம்மகிட்ட இருந்து யாரும் கவர்ந்துட்டு போக முடியாத செல்வம். வீட்டில் வச்சிருக்க செல்வத்தையெல்லாம் போனா இருந்தா நெஜம், வீட்டில் போய் இருந்தா நெஜம். இல்லைங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா தினமும் இந்த நேரத்துக்கு வெளியே போகுது, இந்த நேரத்துக்கு வெளியே போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? தூந்துடுவாங்க. இல்லை? அப்போ அந்த பொருள் எல்லாம் பிறரால் கவரப்படும். இந்த செல்வம் பிறரால் கவர முடியாத செல்வம், கேடில் செல்வம். செல்வத்துக்கு பேரு கேடில் செல்வம், விழுச்செல்வம், ஒப்பற்ற செல்வம். 2 வகையில சொல்றார் வள்ளுவர். கேடில் செல்வம், விழுச்செல்வம். இந்த 2 செல்வமும் திருமுறைகள். அப்போ குன்றாத அருளாலே குன்றாத நுண்ணுருவம் போதியில் கேட்ட உடனே ஆசிரியர் சொல்றார், நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போல் உனத அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இந்த பாடல்ல இருந்துங்க 3 பாடல். இறைவன் என்பவர் யார்? எப்படிப்பட்டவர்? எப்படி இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? சுருக்கமா விட தெரிஞ்சுக்கணும்னா நமக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பு என்ன? உயிருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அந்த தொடர்பை வச்சுதான் மற்றதை நாம விளைக்கணும். சிவம் என்பது யார் என்பதை, நமக்கும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஏன் இந்த இறைவன் நமக்காக உலகத்தையும் உடம்பையும் கருவிகளையும் கரணங்களையும் படைச்சு கொடுத்தான்? ஒரு கேள்வி கேளுங்களேன். இந்த சாமி இதையெல்லாம் வந்து செஞ்சாருன்னு சொல்றீங்களே, எதுக்கு செஞ்சார்? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் எல்லாம் உதாரணத்துக்கு நாம் என்ன கடவுளா? கடவுளே ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னதுங்க? அவருக்கு நமக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம், அத்துவித சம்பந்தம். அப்படி சிவஞான போகம் போன்ற நூல்கள் எல்லாம் விரிவா படிக்கக்கூடிய ஒரு செய்தி அத்துவிதம் என்ற சொல். இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு சம்பந்தம் என்றால் அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம். அதாவது பொருள் 2 ஒன்றாக இருக்கிறது. பொருட்தன்மையால் எப்படி இருக்குது? 2ஆக இருக்கக்கூடியது. ஒற்றுமைப்பட்டு இருக்கக்கூடிய தன்மையில ஒன்றாக இருக்கிறது. இதை வைத்து பல வகையான கேள்விகளும் பல வகையான தடைவிடைகளும் உருவான பல வகையான சமயங்கள் இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. எங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன
அப்படிங்கிற சிந்தனையை சொல்ல வந்த இடத்துல பல சமயத்தாரும் தோற்று போயினர். இல்ல, அதை நிறுவியவர் மெய்கண்டார். ஏன் மெய்கண்டார் தான் சைவ சமயத்தினுடைய ராஜதானி. அவர் செய்த நூலாகிய சிவஞான போதம் தான் ஏன் மெய்கண்ட சாத்திரத்துல முதல் தலையாய நூலாக போற்றப்படுகிறது என்று கேட்டால், இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுங்கிறத மற்ற சமயவாதிகள் சொன்ன செய்திகள் கூற்றுக்களை எல்லாம் நிராகரித்து மறுத்து அதற்கான சரியான விடையை சொல்லி சென்றவர் என்கிறான் மெய்கண்டார். அவருக்கு அப்புறம் தான் அவருடைய மாணவர்களாம். ஆனா அதுக்கு முன்னாடியே சைவ சமயத்தில் நம்முடைய அருளாளர்கள் நால்வர் பெருமக்கள் எல்லாம் சித்தாந்தமா சொல்லாம இலைமறைவா காய்மறைவா திருமுறைகள்ல சொல்லியிருக்கிறார். நீங்க திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் திருவிழிமலை திருப்பதிகம் ஈராய் முதல் நான்காய் உடனாய் அப்படி சொல்லிட்டே வருவார். வேறாய் உடனானா திருவேழி மிளலையே. திருவேழிமலை திருப்பதிகம் நட்டபாடை பண் இறைவன் என்னென்னவாகலாம் இருக்கிறாருங்கிறத அந்த பாடலை எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், உடனாக இருக்கிறார். அப்போ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்றைக்கும் சமயவாதிகள்ல உலகம் முழுக்க போற்றக்கூடிய சமயங்கள்ல உயர்ந்து நிற்பதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள் இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சைவ சமயத்தை போல் சொல்லவில்லை. இதை கொஞ்சம் வாங்கறதுக்கு கடினமா இருக்கும். ஏன்னா முதல் கேட்கிறவங்களுக்கு இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஏன் மூணா சொல்லியிருக்கிறாங்க, மற்ற சமயத்துல சொன்னதுக்கு வேறுபாடு என்ன அப்படிங்கிறத சொல்லும் போது கொஞ்சம் விளக்கம் புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கும். அடுத்தடுத்த நூல் படிக்கும் போது புரியும். அவ்வளவுதான் இப்ப என்னால விட செய்ய முடியும். ஆனா செய்தியை சொல்லிடுறேன், புரியுங்களா? அப்போ இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சங்கரர் என்கின்றவர் வந்து சொன்னார். உயிரும் இறைவனும் ஒன்று, இறைவனும் உயிரும் ஒன்று. அதாவது பிரம்மபொருள் என்று சொல்லக்கூடிய இறைவனும் சீவான்மா என்று சொல்லக்கூடிய உயிரும் ஒரே பொருளே, வேறு வேறு பொருள் கிடையாது. நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம். இதை சொன்னவர் சங்கரர் என்று சொல்லக்கூடியவர். ஆதிசங்கரர் இல்லை, புரியுங்களா? இவர் சங்கரர் என்று சொல்லக்கூடிய புரியல. அப்ப சங்கரர் என்று சொல்ல ஆதிசங்கரர். இப்ப நீங்க சங்கராச்சாரியான்னு யாரையாவது நினைச்சுக்காதீங்க, இந்த சங்கரர் அல்ல, புரியுங்களா? ஆதிசங்கரர் வந்தார். அவர் சொன்ன கோட்பாடு தான் உலகளாவி இன்னைக்கு அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது, புரியுங்களா? முக்கியமா இந்தியாவில் வேதாந்திகளுடைய அமைப்பு தான் அதிகம். தமிழகத்திலேயே இந்த வேதாந்தத்தை பேசுறவங்க தான் அதிகம். வேதாந்தத்தை பேசுறவங்க மத்தியில தான் செல்வாக்கும் அதிகம். அவங்க ஏன் தத்துவ கருவிகளை கொடுத்து இறைவன் சைவ சித்தாந்தம் இறைவனுடைய தன்மையை சொல்லி இருக்கக்கூடிய சைவ சமயத்தை எல்லாரும் உணர்ந்து நிற்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அறிவிப்பு நினைப்பு கேட்டீங்கன்னா, நானும் கடவுள் ஒண்ணுதான், நான் கடவுள் வேற, நான் வேற, நீ கடவுள். நான் கடவுள் படிச்சிருக்கிறோமா இல்லையா? நான் கடவுளுங்கிறது எந்த தத்துவம், என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, புரியல? இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருட்கள், புரியல? அவங்ககிட்ட கேட்டா பதில் என்ன கேட்டீங்கன்னா, அது பரமாத்மா, இது சீவான்மா. ஏங்க அந்த பரமான்மா சீவான்மாவாச்சு? பரமான்மா ஏன் சீவான்மாவா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாயை என்ற ஒரு பொருளினால் ஆனது, அப்படி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பொருள் எத்தனை பொருள் தான் அவங்க சொன்னாங்க? அவங்க கொள்கை ஒரே பொருள். நாம எத்தனை பொருள் கொள்கை வச்சிருக்கிறோம்? சைவ சித்தாந்திகளுடைய கொள்கை பொருள் எத்தனைங்க? விஜயோட கொள்கை எத்தனை கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவரு தான் என்ன நிறைய சொன்னாரே, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லலாம். நாம சொன்ன கொள்கை மூணு தானே. கொள்கை பொருள் மூணுங்கிறதுக்கு எவ்வளவு குழம்பு நினைக்கிறீங்க? மூணே பொருள் தான். கொள்கை பொருள் எத்தனை? பதி, பசு, சங்கரர் கொள்கை பொருள் ஒன்று, எடுத்துக்கொண்ட பொருள் எத்தனை? ஒன்றே ஒன்று. என்னதுங்க? பரமான்மா. இந்த பரமான்மா தான் சீவான்மாவா சுத்துது, புரியல? அப்படி சுத்துற சீவான்மா ஏப்பா அப்படி வந்தது,
இப்படி ஏப்பா பெறப்படுத்துது, இப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு காரணம் மாயை. அப்ப இருக்கிறது ஒரே பொருள்னு சொன்ன, இப்ப நீ என்ன சொல்ற மாத்தி ரெண்டாவது ஒரு பொருள் சொல்றிய, மாயைனா என்ன அப்படின்னா அதை மட்டும் கேட்டாதீங்க, அதை சொல்லக்கூடாத பொருள். அந்த பொருள் சொல்லவே கூடாது, அதை மட்டும் மாயை அதை பத்தி பேசாதீங்க, அது சொல்லக்கூடாத பொருள். அநீர் வசனீய பொருள், வார்த்தைக்கு வாராத பொருள்ங்கிறாங்க. அந்த பொருளுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க, வார்த்தைக்கு வாராத பொருள். அதனே வார்த்தைக்கு வாராத பொருள். சரி, அப்படியே உன் பேச்சிலேயே இருக்கட்டும், புரியுங்களா? நீ என்ன சொல்ற, பரமான்மாவும் சீவான்மாவும் ஒண்ணு. அதுக்கு அவங்க காட்டுற உதாரணம் பொன்னும் மணியும் போல், இது போல தங்கத்தையும் ஆபரணத்தையும் போல். இப்போ பரமான்மாவிட்ட இருக்கக்கூடிய லட்சணம் எல்லாம் சீவான்மாவிட்ட இருக்கணுமா வேண்டாமா? நீ பொன்னும் மணியும் சொன்னீங்க இல்லையா, இந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய லட்சணம் எல்லாம் அதனுடைய ஆவரணத்தில் இருக்கணுமா வேண்டாமா? இருக்குமா? தங்கத்துல ஆவரணத்துல செய்யறதுக்கு முன்னாடி கட்டி எவ்வளவு இருந்தது? 24 கேரட். 24 கேரட். இப்போ தங்கம் ஆவரணமாச்சு, எத்தனை கேரட்? செஞ்சவனுக்கு தான் தெரியும். நாம நம்புறோம் 22 கேரட். வாங்கிட்டு போகும்போது என்ன பண்றான், ஓ 99.6 டச் இருக்கு மாடு அப்படி நாம என்ன பண்றோம், நம்பி இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுத்து ஆள்மார்க் சீல் போட்டு கொடுத்தாத்தான் நீ கடையில் விற்கணும்னு சொல்லி பண்றாங்க. ஆனா தங்கத்தை வாங்கிட்டு போய் நீ மறுபடியும் கொடுக்கும்போது இல்லைங்க, இல்லை தச்சு குறைஞ்சிருக்க ஆள்மார்க்கு எதையாவது ஒன்று குழப்பி நம்ம என்ன பண்றாங்க, சரி அந்த தங்கத்தோட எடைக்கு அப்படியே எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க அதுல அழுக்கு இருக்குது, அதுல நான் விற்கிற பொருள் தூயதா இருக்குது, அதை செஞ்சதுக்கு அதுக்கு சேதாரம் எதையாவது போட்டு நம்மளை சேதாரம் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்போ தங்கத்துல இருந்த அந்த தன்மை செய்த ஆபரணத்தில் அப்படியே இருக்கணுமா, குறைந்திருக்கணுமா, மிகுந்திருக்கணுமா? தங்கத்தில் இருந்த செய்தி அப்படியே ஆபரணத்தில் இருக்கணும். அப்படி இருக்கா? இல்லை. சரி, இன்னொரு வகையை யோசிப்போம், புரியுங்களா? பிரம்ம பொருள் என்பது எப்படிப்பட்ட பொருளா இருக்கணும்? தானே அறிகின்ற பொருளா இருக்கிற பொருளுக்கு பேர் தான் பிரம்மம். அவருக்கு போய் ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா? யாராவது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பேர் தலைவர் சொல்றீங்க, புரியுங்களா? நீ தலைவராக இருந்தால் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுமா, இல்லை நீ நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நீ நிறைய தெரிஞ்சுட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி தலைவர் என்ன தெரியணும், எல்லாம் தெரியுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பிரம்ம பொருளா இருந்தா என்ன பண்ணணும், எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? சரி, அந்த பிரம்ம பொருளாகிய பிரம்மத்துக்கு எல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கங்க. அந்த பிரம்மம் தான் இப்படி எல்லாம் உட்காந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும். பரமான்மாதான் இப்படி உட்கார்ந்து இருக்குது, சீவான். அந்த பிரம்ம பொருளுக்கு எல்லாம் தெரியுற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியணுமே. ஏன் நாங்களும் அப்படிதான் சொல்றோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் என்ன தெரியும், எதை சொன்னாலும் தெரியாதுங்கிறதா உண்மை. சொல்லிதான் நான் அறிவிக்க வேண்டியது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லி அறிவிக்க வேண்டி இருக்கும் போது நாம அறிவித்த அறிபவர்கள் நாம எப்படி பிரம்ம பொருள் ஆக முடியும்? அவங்க சொன்னது இறைவன் ஒன்றாக மட்டும்தான் இருக்கிறார், ஒரே பொருள் ஒன்றாக மட்டும்தான் இருக்கிறார். பிரம்ம பொருள் ஒன்றாக. அடுத்தது ஒருத்தர் வந்த மாத்துவாச்சாரியார் ஒருத்தர், புரியல, அவரும் ஒரு சமயத்தை தோற்றி வைத்தவர். ஆதிசங்கரர் துவைதம், அதாவது துவைதங்கிற சமயத்தை தோற்றி வைத்தவர் ஆதிசங்கரர். இவர் அத்வைதத்தை தோற்றி வைத்தவர். அதாவது ஆதிசங்கர் அத்வைதத்தை தோற்றி வைத்தவர், இவர் துவைதத்தை தோற்றி. அவர் அத்வைதத்தை எப்படி பொருள் கொண்டுட்டீங்கன்னா 2 பொருளிலையும் பொருள் கொண்டார். 2ஆம் நூற்பால விரிவு. அத்வைதம் என்பது ஒரே சொல்லுதான். நம்ம மெய்கண்டார் சொன்ன அத்வைதத்திற்கும் சங்கரர் சொன்னது அத்வைதங்கிற சொல்லுக்கு என்ன வேறுபாடு கேட்டீங்கன்னா, அவர் அத்வைதங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பொருள் 2 இல்லை, 2 பொருள் இல்லை அப்படின்ட்டார். நம்ம அத்வைதங்களுக்கு பொருள் என்ன எடுத்துட்டு கேட்டீங்கன்னா 2 பொருள் அல்ல. இல்லைங்கிறதுக்கும் அல்லங்கிறதுக்கு என்ன வேறுபாடு? நாம் இன்னைக்கு எல்லா வார்த்தையும் ஒன்னாதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், புரியுங்களா? இது மேசை அல்ல, மேசையை போல வேறு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? இங்க மேசையே போடாம புரியுங்க, மேசை இல்லாம என்ன சொல்லணும், மேசை இல்லை.
புரியல? இது நம்ம மேசை, இது மேசை போடல, வேற பொருள் போட்டுக்கிறாங்க. நான் இது மேசை இல்லைன்னு சொன்னா, மேசை இல்லாம இங்க மேசை இல்லைன்னா தான் மேசை இல்லைன்னு சொல்லணுமே தவிர, மேசைங்காவது ஒரு பொருள் போட்டுக்கிறாங்க. அது குதிரை அல்ல, குதிரை அல்ல, கழுத நிக்குது. அதனால அது என்ன சொல்றாங்க? குதிரை அல்ல. குதிரை இல்லைன்னு சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அங்க குதிரை போல ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தம். புரியல? அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க அத்துவிதங்கிற வார்த்தையை அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம நூற்பால விரிவா சித்தகரண அனுபவத்தில் படிக்க போறோம். இங்க அப்படி சங்கரர் அந்த கொள்கையை மறுத்தார். பொருள் ஒன்றுதான் அப்படின்னாரு. மத்துவாச்சாரியர் வந்தார், அவர் சொன்னாரு பொருள் ரெண்டு தான். புரியல? ஒரு பொருள் ஒரு பொருளோடு சேரவே சேர. உயிர் ஆன்மாவும் எப்படிப்பட்ட பொருள்? ரெண்டு எதிரெதிர் பொருள், மாறுதலை பொருள். அப்படின்னா இருளும் வெளியும் போல, இருட்டும் வெளிச்சத்து போல. இருட்டு இருந்தா யாரு வராது? வெளிச்சம். வெளிச்சம் இருந்தா யாரும் வர மாட்டாங்க? இருட்டு வர மாட்டாங்க. இல்ல? அப்போ ஆன்மாவும் இறைவனும் இருளும் வெளியும் இருளும் போலன்னா இந்த ஆன்மாவும் இறைவனும் எப்பயும் சேரவே மாட்டாங்களா? இருட்டையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது, உண்மைதான். புரியல? இருட்டையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது. ஆனா ஒன்று இருந்தா ஒன்று மறுதலை பொருள் தானே, ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது இல்லையா? அப்ப அந்த கொள்கை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் மறுக்கப்பட்டது. அவர் என்னன்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா வேறாய். புரியல? இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள், வேறாயின்னு சொன்னாங்க. அடுத்தது ஒருத்தர் வந்தார், ராமானுஜர் வந்தார். அவர் சொன்னார் இல்லை, இறைவனும் உயிரும் சொல்லும் பொருளும் போல. அவர் சொன்ன அத்வைதத்துக்கு விசிஷ்டாத்வைதம். முதல்ல அத்வைதம், துவைதம், மூணாவது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடியது. அதாவது சொல்லும் பொருளும் ஒண்ணுதான். புரியல? இப்ப மைக், ஒளிபெருக்கி, ஒளிபெருக்கின்னு சொல்ற சொல்லு ஒளிபெருக்கிங்கிற பொருளை உணர்த்ததா இல்லையா? அவங்க என்ன வச்சுட்டாங்க? சொல்லும் பொருள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லு போயிடுச்சுன்னா பொருள் மட்டும்தான் இருக்கும், சொல் இருக்காது. பொருள் இருக்கும்போது சொல் இருக்கும், சொல் இருக்கும்போது பொருள் இருக்காது. எப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வகையில ஒன்றாயும் வேறாயும் உடன் சொன்னா கூட உடனாய்ங்கிறத மறுப்பு வருது. புரியல? அப்ப இந்த மூன்றையும் மறுப்பது இறைவன் எப்படி இருக்கிறார் உயிர்களோடு என்பதை நம்மளுடைய சமயம், சைவ சமயம் எப்படி சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றார். இது போல ஒன்றாய் உடம்பும் உயிரும் போல, வேறாய் கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல, உடனாய் கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. பாட்டில் இருக்கிறது, பாட்டு நம்மளுக்கு வரிசையாக இருக்குமோ அது மாதிரி எழுதுனேன். ஆனால் வழக்கமாக சொல்லி பழகிறதுல அப்படி எழுதிட்டேன்.
இப்போ பாடல்ல பாத்தீங்கன்னா 27, 28, 29 3 பாடல்ல வேறாய், ஒன்றாய், உடனாய் அப்படி இருக்கிறார் இறைவன் சொல்லியிருக்குது. நம்ம ஆனால் வழக்கமே எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இருப்பது ஒன்றாயும் வேறாயும் உடனாயும். இதுக்கு ஏன் அப்படி இருக்கணுங்கிறத 3 பாடல். அவன் இறைவன் ஏன் அப்படி நம்மளுக்கு கூட அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஏன் ஒன்றா மட்டும் இருந்தால் போதாதா, வேறாய் மட்டும் இருந்தால் போதாதா, உடனாய் மட்டும் இருந்தால் போதாதானா போதாது. இறைவன் நம்ம கூட ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்தால்தான் நாம் ஒரு பொருளை அனுபவிக்கவும் நிலைக்கவும் அறியவும் முடியும். இறைவன் 3 விதமா நம்ம கூட கலந்திருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, நாம் ஒரு பொருளை அறிவதற்கும், ஒரு பொருளை அனுபவிப்பதற்கும், ஒரு பொருளை உணர்வதற்கு, அதாவது அறிவிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தனித்தனியா சொல்லி புரியுதுல. அப்போ ஒரு பொருளை அனுபவிப்பதற்கும், ஒரு பொருள் மேல் அறிவு சென்று அனுபவிப்பதற்கும், அந்த பொருளில் நாம் நிலைத்திருப்பதற்கு எது துணை செய்யணும் கேட்டீங்கன்னா, இறைவன் கூட நிற்கணும். எப்படி நிற்கணும்? ஒன்றாயும் வேறாயும் உடனே. அப்படி தனித்தனியா நிற்கிறது எது எதுக்குன்னு ஒரு பாட்டா வைக்கிறார் சுவாமி. இப்போ எப்படி வேறாய் நிற்கிறாருன்னு அடுத்த பாட்டு சொல்றார். இந்த பாடல நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோ நாம். பாடல் அடுத்த பக்கம் உரையை பாருங்க, பக்கம் 70. இங்கனம் மாணாக்கர் வேண்டிக் கொள்ளவும் ஆசிரியர் உணர்த்துவது வருமாறு, கண் காண வேண்டிய பொருளை கண்ணுக்கு வேறாய் நின்று கதிரவன் தன் ஒளியினால் கண் காணுமாறு விளக்கி காட்டுகிறது. அதுபோன்று நீ அறிய வேண்டிய பொருளை உனக்கு வேறாய் நின்று நாம் நமது அருளினால் நீ அறியுமாறு உனக்கு உணர்த்தி வருவோம். இறைவன் வேறாய் நிற்பதற்கு காரணம் உயிர்க்கு உணர்த்தும் பொருட்டே. கவனிங்க, இறைவன் நம்மோடு இருந்து என்ன உபகாரம் செய்கிறார், அவர் நம்மளோட இருக்கிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா 3 சொல்றார். வேறாய், உடனாய், ஒன்றாய். இந்த பாடல்ல வேறாய் எப்படி வேறாய் நிற்கிறார், ஏன் வேறாய் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இறைவனும் நாமும் வேறு வேறு பொருள். அதனால என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, பொருள் தன்மையால் வேறு, சிவம் வேறு, ஆன்மா வேறு. அந்த வேறுங்கிறது எப்படி உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஓமை காட்டுறார். கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. இப்போ இயல்பாகவே நம்ம கண்ணுக்கு காணுகின்ற ஆற்றல் உண்டு. கண்ணுக்கு கண்ணொளி என்ற காணுகின்ற ஆற்றல் உண்டு. ஆனா கண்ணு காணுகின்ற ஆற்றல் உடையதனால எல்லா பொருளையும் தானே எந்த உதவியும் இல்லாம கண்டுவிடுமான்னு கேட்டா காணாது. ஏன் காணாது? ஒளி, புற ஒளியினுடைய உதவி இருந்தால்தான் நான் ஒரு பொருளை காண முடியும். புற ஒளியினுடைய உதவி இல்லாம இந்த கண் ஒளியே இருந்தாலும் காண முடியாது. நல்ல கண் பார்வை இருக்குதுங்கிறதுக்காக கையில உடைய விட்டதுக்காக நான் பொருளை தேடி எடுத்துட முடியுமா? அதுக்கு கண்டிப்பா என்ன வேணுங்க? ஒரு விளக்கு ஒளியோ ஒரு சூரிய ஒளியோ தேவை. இந்த சூரிய ஒளி புறமாக நின்று நமக்கு உதவுகிறது. புறமாக நிற்கிறது என்னதுங்க? வேறாக நிற்கிறது. வேறாக நின்று சூரிய கதிரவோட ஒளி உதவுவது போல இறைவன் நமக்கு அறிவுக்கு உயிருக்கு வேறாக நின்று ஒரு பொருளை உணர்த்துகிறார். அப்போ கண்ணு ஆன்மா அறிவு. கண்ணொளிங்கிறது என்னதுங்க? இங்க ஆன்மா. ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் சூரியனோட ஒளி சிவபெருமானுடைய உபகாரம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு பொருளை அறியாது. அப்போ அந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. அதங்க பாட்டு சொல்ற, நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல். அருக்கன் என்னதுங்க? சூரியன். சூரியன் நின்று உயிருக்கு காட்டுமா போல், கண்ணுக்கு காட்டுமா போல். இது உண்மை. சூரியன் நின்று கண்ணுக்கு உதவி ஒரு பொருளை காட்டுவதை போல நாம் உன் அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னுடைய அறிவுல பொருந்தி நின்று அறிவித்திடுவேன். அப்போ ஒரு பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் கண்ணொளியினோடு சூரிய ஒளி கலந்தால்தான் ஒரு பொருளை நாம் அறிய முடியும். அதுபோல ஒரு பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் இறைவன் அந்த பொருளோடு கலந்திருக்கணும், நம்மோடு கலந்திருக்கணும். அப்ப பாட்டுல பாருங்க, கண் காண வேண்டிய பொருளை கண்ணுக்கு வேறாய் நின்று கதிரவன் தன் ஒளியினால் கண் காணுமாறு விளக்கி காட்டுகிறது.
அதுபோன்று நீவே அறிய வேண்டிய பொருளை உனக்கு வேறாய் நின்று நாம் நமது அருளினால் நீ அறியுமாறு உனக்கு உரத்தி வருகிறோம். இந்த உபகாரத்துக்கு காட்டும் உபகாரம். இறைவன் நமக்கு செய்யற முதல் உபகாரம் கேட்டீங்கன்னா காட்டும் உபகாரம். சரிங்க, காட்டுறாரே, அங்க பொருள் இருந்து காட்டினா மட்டும் போதுமா? இங்க நின்று அவர் காண வேண்டாமா? இந்த உதாரணத்தை எப்படி சொன்னா புரியும் வச்சுக்கோங்க. நாம ஒரு கடை வீதியில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த கடை வீதியில நம்மளுடைய நண்பரும் வந்திருக்கிறார். அந்த நண்பர் நம்மை காண வேண்டும் என்று இருக்குமாயின் இறைவன் நினைத்திருந்தார்னா என்ன பண்ணுவாருங்க? அந்த நண்பருடைய அறிவுல போய் அவர் நிற்பார். திரும்பி பார் எப்படி அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி வைத்து திரும்பி பார்க்க சொல்லுவார். அப்படி அவர் போய் அவர்ல அறிவுல அறிவித்தாதான் இங்க திரும்பி வருவார். இல்லைன்னா நான் கேட்டீங்கன்னா அவர் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார், நாம் ஒரு பக்கம் சென்று கொண்டு இருப்போம். அப்போ இறைவன் செய்கின்ற உபகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவுக்குள்ள இருந்து காட்டுவதற்கு முன்னதாக வேறு நாம் எந்த பொருளை அறிவிக்கணுமோ அந்த பொருளை போய் தங்கி இருக்கிறார். இப்போ உலக பொருள் அனைத்திலும் இறைவன் கலந்திருக்கிறாரா? அத்தனை பொருளும் இறைவன் கலந்திருக்கிறதுனாலதான் இந்த உலக பொருள் அத்தனையும் நிலைத்திருக்குது. சடப்பொருளோட ஏன் உலகம் இறைவன் கலந்திருக்கணும்? நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா, உயிர் பொருளோட இறைவன் கலந்திருக்கிறாரு, சரி ஏத்துக்கலாம். என்னோட கலந்திருக்கிறாரு, எல்லா உயிரோடையும் கலந்திருக்கிறாரு. எதுக்கு? நான் ஒரு பொருளை அறிய வேண்டும்னா என்னோட கலந்துதான் இருக்கணும். ஆனா இறைவன் சடப்பொருளோடு ஏன் கலந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அந்த சடப்பொருள் நிலைக்க வேண்டுமானால் இறைவன் அந்த பொருளோடு கலந்திருக்கணும். சடப்பொருளா இப்ப உயிர் பொருளுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இறைவன் உயிர் பொருள்ல வேறாய் நிற்பார். எதுக்கு வேறாய் நிற்கிறாரு? அந்த பொருளை நாம் அனுபவிப்பதற்கு காட்டுவதற்காக அந்த பொருளை போய் வேறா கலந்திருக்கிறார். இன்னொன்னு, இறைவன் நமக்கு வேறு, புரியல? அவர் செய்யற உபகாரத்தை வச்சுக்கிட்டு அது உபகாரங்கிறது தனி செய்தி. என்னது? இறைவன் நாம் ஒரு பொருளை அனுபவிப்பதற்கும் அறிவதற்கும் துணை செய்வதற்காக வேறு பொருளோடும் உயிரோடும் கலந்து நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, வேறாய்கிறதுக்கு இறைவன் வேறு, நாம் வேறு. எப்படி? பொருள் தன்மையா? அவர் வேறு பொருள், நாம் வேறு பொருள். எப்படிங்க வேறுன்னு கேட்டா, நம்மளுக்கு வேறா இருந்தா ஒரு பொருளை காட்டுறான், வேற ஒரு பொருளை கலந்திருந்தா அந்த பொருளை காட்டுறான். அந்த பொருள் உபகாரத்துக்கு பேரு காட்டும் உபகாரம். இதை நம்ம 5ஆம் வகுப்பாவில் விரிவா படிக்க போறோம். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா. இப்போ உயிர் என்பது 5 புலனை கொண்டு அறிகிறது. அப்படி அறிந்தாலும் இந்த 5 புலன்களும் தன்னைத்தான் என்று அறியா. மெய் தான் மெய் என்று அறியாது, கண் தான் கண் என்று அறியாது. ஆங்கவை போல அதுபோல தாம் தம் உணர்வின் தமியருள் ஆன்மாக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய கருணையின் காலத்தால் அறியும். ஆனாலும் இறைவன் தான் இதை அறிவிக்கின்றான் என்று அது அறியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்பு இதெல்லாம் நமக்கு அறிவை கொடுக்கிறது, கொண்டு வந்து அறிவை பெருக்குகிறது உயிருக்கு. அப்படி கொடுக்கிற இந்த கருவிகள் எல்லாம் தன்னைத்தான் என்று அறியுமா? கண் காணுகிறது ஒரு பொருள், ஆனா இந்த கண் தன்னை காணுமா? காண. தான் கண் என்றால் உணருமா? உணர. சரி, இந்த பொருளை போல அங்க சொல்ல வந்த உண்மை என்ன கேட்டீங்கன்னா, இந்த 5 பொருளும் தம்மை தாம் என்று அறியா, புரியல? தாம் இதை உணர்கிறோம் என்றும் அறியா. 5 கருவிகளும் தம்மை தாம் என்று அறியா, தம்மை தான் தான் ஒரு பொருள் அறியணும், தான் இந்த பொருளும் அறியாது, தான் இந்த பொருளை உணர்கின்றோம் என்றும் அறியாது. சரி, அதுபோல இந்த ஆன்மாவும் எல்லா பொருள்களையும் இறைவனுடைய துணை கொண்டுதான் அறிகிறது. ஆனால் அதுவும் அப்படி இறைவன் துணை கொண்டுதான் அறிகிறோம் என்று அறியாது. அதுவாவது சடப்பொருள். இறைவனுடைய உபகாரத்தை, அதாவது ஆன்மாவுடைய உபகாரத்தை தெரிஞ்சுக்காம இருக்கலாம். இந்த ஆன்மா இல்லைன்னா இந்த கருவிகளுக்கு என்ன வேலை? ஆன்மா இல்லைன்னா உயிர் உடம்பு கொடுத்துட்டாரு, புரியல? உடம்புக்குள்ள உசுறு இல்லை, புரியா? உடம்பு பணமா பிணமா கிடக்குது, இன்னும் நாளெல்லாம் ஆகலை.
நல்ல முகம் பளிச்சு பல பல பலன்னு இருக்குது, செத்து தான் நடக்கிறாரு. முகம் எப்படி இருக்குது? பல 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 பலன்னு இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே ஜம்முன்னு இருக்குது. முகம்லாம் செவச்சவன், உதடெல்லாம் நல்ல லிப்ஸ்டிக் பூசுற மாதிரி அழகா இருக்குது. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உடம்புக்குள்ள உயிர் இருந்தா தானே அதுக்கு ஏதாவது அனுபவம் இல்லைங்களா? அப்ப அனுபவம் என்பது உயிர் இல்லைன்னா அந்த உயிருக்கு அந்த கருவிகள் இருந்தோ உயிர் இருந்தா தான் அந்த கருவிகளால் பயன். புரியல? அதுவா இந்த கருவிகளாவது இந்த ஆன்மா உபகாரம் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குமா? இந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் நான் ஒரு பொருளை பார்க்குறேன், இந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் நான் ஒரு பொருளை கேட்குறேன், இந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் ஒரு சுவையை உணர்றேன்ட்டு இந்த கருவிகள் தெரிந்து கொள்ளுமா? தெரிந்து கொள்ளாது. அதுபோல இந்த ஆன்மாவும் சிவத்தினுடைய உபகாரம் இல்லாமல் ஒரு பொருளையும் அறியாது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு அந்த பொருளை எல்லாம் அறியும் போது நானே அறிகிறேன் தான் அறியுமே தவிர சிவபெருமான் உணர்த்தத்தான் அறிகிறேன் அதுவும் அறியாது. புரியுதா? அதுவாது முட்டாள், அறிவில்லாது, ஜடம். அது அறியணும் ஒரு புத்தகமும் இல்லை. நீ அறிவுடைய, உனக்காக தெரியணும் இல்லை இல்லையா? அப்ப விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்தறிய ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள். புரியுதுல? அப்போ இறைவனுடைய உபகாரத்தினால் நாம் அறிகிறோம். இது இறைவன் உயிருக்கு செய்கிற முதல் உபகாரம், காட்டும் உபகாரம். எப்படி? வேறு பொருள்களில் கலந்திருந்து அந்த பொருளை நமக்கு உணர்த்தி அதன் வாயிலாக அனுபவத்தை கொடுப்பது. புரியல? அவன் வேற இல்லாம இங்கேயே மட்டும் இருந்தானா வேற பொருளை நாம் அனுபவிக்க முடியாது இல்ல அப்படின்னு காட்டுற. அதான் சொல்ற, நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போல் உனதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். நன்னி என்னதுங்க? பொருந்தி அறிவித்திடுவோம். எப்படி? வேற பொருளுடைய தன்மை நம்ம அறிவுல பொருத்தி அறிவிப்பார். 28வது பாட்டுல ஒன்றாய் இருப்பதற்கான காரணம் சொல்ற. எப்படி நிற்கிறார் சொல்றார். அன்றியும் கேள் ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவினாமே. இந்த பாடல்ல இறைவன் நமக்கு ஒன்றாய் எப்படி நிற்கிறாருங்கிறதுக்கான ஒரு ஓமை சொல்றார். ஒன்றாய் நிற்பதுன்னா எப்படி கேளப்பா. அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இறைவன் உயிர்களோடு வேறாய் இருக்கிறான் என்று அறிந்தாய் அல்லவா, அது அன்றியும் கேளுங்க. அப்பா ஆசிரியர் எப்படி பேசியிருப்பார் பாருப்பா. இறைவன் உன்னோட வேறாய் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? அது மட்டும் இல்ல, அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல். போன விளக்கம் சொன்னது இந்த பாட்டுக்கு தான். 5 பொறிகள் இல்லாம ஆன்மா அறியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இறைவன் பொருள் தன்மையில வேறா நின்று அந்த பொருளின் வாயிலாக நமக்கு காட்டும் உபகாரத்தின் வாயிலாக செய்யறான்ட்டு நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். எப்படி? ஆன்மாவுக்கு எப்படி கண்ணொளிக்கு சூரிய ஒளி உபகாரமா நின்று உபகாரம் செய்கிறத வேறா நின்று. இந்த ஓமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓமை மட்டும் மாற்றக்கூடாது, குழம்பிக்கூடாது. வேறா என்பதற்கு என்ன உபகாரம்னா பொருள் தன்மை. என்ன? கண் வேறு சூரியன் வேறு. கண் ஒளியுடைய பொருள் தான், சூரியனும் ஒளியுடைய பொருள் தான். கண் ஒளியுடைய பொருளாக இருந்தாலும் தானா காணாது, சூரியன்கிற வேறு ஒரு பொருள் உதவினால தான் அறியும். அதுபோல ஆன்மா அறிவுடைய பொருளாக இருந்தாலும் தானாக அறியாது, இறைவனாகிய வேறு ஒரு பொருளினால் அறியும். இப்ப இந்த செய்தி எதுக்கு? வேறாய் நின்று இது பண்றது எதுக்குங்க? வேறாய் நிற்பது எதுக்கு? அறிவுறுத்துவதற்கு. 3 காரணம். ஒன்றாய் நிற்பது, உடனாய் நிற்பது, வேறாய் நிற்பது. வேறா நிற்பது எதற்கு? நமக்கு அறிவிப்பதற்காக. புரியல? இனி 2வது ஒன்றாய் நிற்கணும் சொல்றார் பாட்டுல. அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா. இந்த ஆன்மா இந்த 5 பொறிகள் இல்லாம என்ன பண்ணாது? ஒன்றையும் அறியாது. 5ஆம் நூற்பாலை படிக்க போறோம். முதல் அதிகரணம். புரியல? இந்த ஆன்மா இந்த கருவிகள் அன்றி ஒன்றையும் விடையா. ஒன்னையும் தெரிஞ்சுக்காது.
கருவிகள் இல்லைன்னா இவன் பெரிய நாம என்ன பேசிக்கிறோம். அது திருவருட்பயன்ல தான் சொல்லுவார். திருவருட்பயன்ல பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று. இதுக்கு மேல நம்ம யாராவது இன்சர்ட் பண்ண முடியுமா? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று. நம்மளை நான் என்ன சொல்லிக்கிறேன்? நாரிவாடி புரியல. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் பொத்தி வச்சுட்டு அமைதியாக கடப்பில் கடந்தா நம்ம எப்படி அறிவு வேலை செய்யுறது ஒன்று எல்லாம் விழிச்சுக்கிட்டு இருந்தாவே அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாவே தெரியுது. புரியல. நல்லா காது கேட்குது, கண்ணு தெரியுது, எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அறிவு எப்படி வளர்க்குது? ஒரே கிருங்குது கையா அப்படிங்கும் போது அப்பயே அறிவு எப்படி கிருன்னு வழங்கும் போது எல்லாத்தையும் கொடுக்காம இருந்திருந்தான்னா அந்த அறிவு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லவே வேண்டாம் நம்ம அறிவு. புரியல. அதனால சொல்ற ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா. இது ஓமை. இவை என்ன கருவிகள்? இதை எப்படி இப்படி தானா அறியாது. அதுபோல உன்னை நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உணதறில் மேவாமல் மேவினான். ஐயா நானும் இது போலதான். இந்த கருவிகள் எப்படி உன்னோட துணை இல்லாம எதையும் அறியாதோ அதுபோல நீ அறிவதற்கு நான் என்ன பண்ணேன்? உன்னை விட்டு நீங்காமல் உனது அறிவில் அறிவிக்கிறேன் சொல்ற. ஐம்பொறிகள் இன்றி இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உனது அறிவில் மேவாமல் மேவினாமே. தெளிவுரை படிங்க பாருங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகள் ஐந்து உயிரின் அறிவாற்றலை பற்றி விளங்க பெற்றே தம் தம் புலன்களை அறிய வல்லன ஆகும். உயிரின் துணையின்றி இவை தாமே அறிய மாட்டான். ஐம்பொறிகளை இடமாக கொண்டு உயிர் புலன்களை அறியும்படி செய்யும். அவ்வாறு நாமும் யாருங்க? இறைவனும் உன் உயிரின் அறிவின்கண் நீ அறியாமலே. நான் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்? நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு தெரியாம உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மறைத்து நீ அறியாமலே கலந்து இருந்து நீயேயாய். அவ்வளோ ஒன்றாய்ங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா அந்த ஒரு சொல் தான். கலந்து ஒன்றேயாய் சொல்ற. கலந்து நீயேயாய். நம்ம சொல்லணும்னு வச்சுக்க. ஒரு பொருளை அனுபவிக்கணும்னா நம்ம எப்படி அனுபவிக்கணும்? அந்த பொருளாவே மாறி இருக்கணும். புரியல. நான் மைசூர் பாக் சாப்பிட்றேன் வாயில போட்டுன்னா என்னதுங்க? என்னமோ வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறது இல்லை. புரியல. அப்படின்னு அதை போட்டு அதுக்குள்ள கலந்தீங்கன்னா தான் அனுபவம். கலக்கலைன்னு என்னதுங்க? அனுபவம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுங்க. புரியுங்களா? சொல் போயிடுச்சு. புரியல. நல்லா சக்கரை கட்டி மாதிரி பாலை வாயில விரிச்சு ஊத்துறாங்க. நாக்கு இருக்குதா இல்லையா? புரியல. சக்கரை கட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இறந்த பேரெல்லாம் வேண்டாம். புரியுங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ? விடிகால 3 மணி. சரிங்களா? அதான் நம்மளுக்கு சரியான நேரம். ஏன்னா 4 மணி கூட எந்திரிச்சிருப்பீங்க, ஏதாவது நீங்க வேலை செய்றீங்கன்ட்டு. ஒரு 3 மணி. புரியல. பக்கத்து வீட்டில் அப்படியே பிரியாணி கம 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 வாசனை வந்துட்டு இருக்குது. என்ன எந்திரிச்சு பிரியாணி வாசனை வந்துச்சு, எந்திரிச்சு பார்க்க போறோம். மூக்கு இருந்தது, காத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குது, உசுறு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ஆகுனா அறிவு மூக்குல போய் சேரல. ஆன்மாவினுடைய அறிவு என்ன ஆகல? கருவியில போய் சேரல. இப்ப நீங்க தத்துவ கருவிகளை ஒழுங்கா படிச்சீங்கன்னா தான் இந்த கருவிகளை என்னென்ன நீங்க இருக்குது. பேருறக்கத்துல எந்தெந்த கருவியெல்லாம் இல்ல? பேருறக்கத்துல எத்தனை கருவி கொடுத்திருக்கிறாரு? 35 கருவி. 36 கருவிங்கிறது தத்துவம். அவஸ்தைக்கு வந்தீங்கன்னா 35 கருவி. சரி, அவஸ்தைக்கு போகும்போது பார்ப்போம். இந்த 35 கருவியில 22 பேர் இருக்க மாட்டாங்க. 32 பேர் இருக்க மாட்டாங்க. 32 பேர் லெஃப்ட் ஆயிருப்பாங்க. மிச்சம் 3 பேர் தான் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? சித்தம், பிராணவாயு, புருடன். 3 பேர் மட்டும் தான் எப்ப இருப்பாங்க? உறக்கத்துல. பேருறக்கத்துல இல்ல. பேருறக்கத்துல இன்னொருத்தரும் போயிடுவாரு. யார் போயிடுவாங்க? சித்தமும் போயிடும். 2 பேர் தான் இருப்பாங்க. பிராணவாயு இருக்கும், உயிர் இருக்கும். புருடன் இருக்கு. உயிர் இருக்குது, பிராணவாயு இருக்குது, காத்தெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணிருக்கணும்? நான் அறிபவன், நான் தான் அறிகிறவன், எனக்கு தான் அறிவு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? நீ டபார் முடிச்சு எந்த வீட்டுல ஓடி இருக்கணுமே. வேலை
செயலி அறிவு. அப்போ இந்த கருவிகள் எல்லாம் கொடுத்தா நம்ம விளங்கிடுவோமா? விளங்க மாட்டோம். கருவிகள் இருந்தாலும் ஆன்மாங்கிற ஒன்று இருந்தா தான் அதுக்கு பயன். கருவிகள் இல்லாம ஆன்மாவுக்கு வேலை இல்லை, ஆன்மா இல்லாம கருவிக்கும் வேலை இல்லை. எப்பா இது போல உன் அறிவில் எப்படி வச்சுக்கிறேன்? நீங்காமல் உனது அறிவுல பொருந்தி சொல்ற கலந்து இருந்து நீயேயா என்று உன் அறிவு நிலை பெறுமாறு உன்னை உணர்த்தி வரும். அப்போ ஒன்றாய் நிற்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் நிலைத்து நிற்பதற்கு. உயிர் இந்த உடம்போட நிலைத்து நிற்கணும்னா இறைவன் எப்படி இருக்கு? இந்த உடம்போட கலந்து ஒன்றாய் இருக்கணும். பாருங்க, ஒவ்வொன்றுக்கு காரணமே எழுதி போட்டுனா, கலப்பு, பொருட்தன்மையா, செலுத்தன்மை. இது அங்க நிகழக்கூடிய தொழில், அங்க நிகழக்கூடிய தொழில். ஒன்றாய் இருப்பதனுடைய அவசியம். உயிர் நிலைக்கும் பொருட்டு. வேறாய் இருக்க வேண்டிய அவசியம் அறிவிக்கும் பொருட்டு. பொருட்டுலாம் நீங்க போட்டுங்க. அறிவித்தல். மூணாவது உடனாய் இருக்க வேண்டிய அவசியம் செலுத்துதல். இறைவன் ஒன்றாய் இருக்க வேண்டிய அவசியம் உயிர் இந்த உடம்போட நிலைக்கணும்னா அவன் என்ன இருக்கணும்? உடம்போ உயிரோட இருக்கணும். இருந்தா தான் அவருக்கு. அப்போ உடம்பை விட்டு உயிர் நீங்கிருச்சுன்னா அவன் நிலைக்க வேண்டியது இல்லையா? ஆனா உயிருக்கு நிலை, இந்த உயிருக்கு நிலைத்தல் தன்மையே இறைவன் இருக்கிறனாலதான். இப்போ இந்த உடம்புக்குள்ள ஆதாரமா இருக்குது. இந்த உடம்புக்குள்ள ஆதாரமா இருக்கும்போது மட்டும் இறைவன் நிலைத்திற்காக நிக்கல. இந்த உடம்பை விட்டு வேறு உடம்பே எடுக்கல. அப்ப எதுக்கு நிலைப்பாடு? இறைவன் தான் உயிருக்கு ஆதாரம். உயிரை ஒரு பொருள் வச்சுக்கேன். இந்த பொருள் மாதிரி புத்தகம் மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கேன். இந்த புத்தகம் எந்த ஆதாரமும் நிக்குமா? இப்போ மேசை மேல நிக்குது. சரிங்களா? சரிங்களா? இப்போ மேசையெல்லாம் வேண்டியது இல்லையா? பாருங்க நிக்குது. புரியல? நான் ஆகாயத்துல தூக்கி போட்டேன் நின்றுமா? கீழே வந்து தான் நிற்கும். சரிங்களா? கயிறு கட்டி தொங்க விட்டுருந்தேன். மொத்தத்துல ஆதாரம் இல்லாமல் இந்த உயிருக்கு இல்ல. அந்த ஆதாரம் பரம ஆதாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா பரமன் தான் ஆதாரம். இந்த பரம ஆதாரம் யாருன்னா பரமன் தான் ஆதாரம். இல்ல அதெல்லாம் நம்ம இதுல சிவஞான போத நூற்பால படிக்க போறோம். தரைதான் நிரந்தர ஆதாரம்ங்கிற மாதிரி இருக்கு. ஊஞ்சல் கயிறுக்கு இறைவன் தான் பரம ஆதாரம் உயிர்களுக்கு அப்படிம்பார். புரியல? அப்ப இங்க சொல்கிற இந்த பாடல்ல ஒன்றாய் இருக்க வேண்டிய அவசியம். நீ அடுத்த பாடல் 29 பாருங்க. இறைவன் உயிருக்கு உடனாய் நிற்றல். அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் போதும் நாடு. அடுத்து ஒரு அருமையான உதாரணம். இறைவன் உயிர்களோடு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா உடனாய் இருக்கிறார். உடனாய் இருக்கிறாரு. உடனாய் சொல்லவே ஒன்றாயும் வேறாயும் உடனே பெறப்படும். ஒன்றாய் வேறாயும் தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடனாய் இருக்கிறார்னு சொன்னாவே இரண்டும் பெறப்படும். ஏன் அப்படி தனித்தனியா சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாதிரி அறிவாளிகளாக வருவாங்க, ஒட்டுக்கா சொன்னா விளங்கிடுவாங்க அப்படிங்கிறாட்டி தான் நம்ம இல்லை ஒட்டுக்கா சொல்ல. நூற்பால் அப்படிதான் சொல்றாரு. இரண்டாம் நூற்பா என்ன? அவையே தானேயாய். சொன்னதை எப்படி சொல்லியிருக்கிறாரு? மெய்கண்டார் என்ன சொல்லிட்டாருங்க? அவையே தானேயாய். அவ்வளவுதான். இதன் பின்னாடி உரை செய்த ஆசிரியரும் மெய்கண்டாரையும் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவையேயாய் தானேயாய். அவையே தானேயாய். அவையேனா ஒன்றாய், தானேயாய்னா வேறாய், அவையே தானேயாய்னா உடனாய். தனித்தனியா வச்சார். ஏன் அப்படி சொன்னா விளங்காத அப்படின்னு கேட்டா நம்ம அறிவு வாங்காது. உடனாய் நிற்கிறான்னு சொல்லவே ஒன்றாயும் வேறாயும் பெறப்படும். நல்லா உள்ளத்துல பதிய வைங்க. இறைவன் நம்மளோடு எப்படி இருக்கிறாருங்க? தோன்றா துணையா இருந்தான் தன் அடியோங்களுக்கு. இதான் உடனாய் சொல்றாரா இல்லையா? இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய்
உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க என்றான் இமையவர் கண்பன் பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. தோன்றா துணை தான் உடனாய் இல்ல, உடனா வராது. புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கேன். நம்ம வீட்டுக்காரர் மனைவி உடனா வர்றாங்க, புரியல? உடனா வராங்கன்னு என்ன அர்த்தம்? ஒன்றா வராங்களா இல்லையா? கையை பிடிச்சிட்டு வராங்க. ஒன்றா வராங்களா இல்லையா? புரியல? கையை பிடிச்சி ஒன்றா வந்தாலும் அவங்க வேறு நாம வேறு தானே. ஒன்றாய் வேற. உடனாய் வருகிறார்னு சொன்னாவே ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் தொடர்படும். புரியல? இந்த ஊமை கூட அவ்வளோ அருமையா அப்படி வச்சிருக்கிறார் பெரியவர். பெருமக்கள் நினைச்சு பார்த்தா அப்படி இந்த ஓமை சொல்றதுக்குனே அவங்களுக்கு எத்தனை நன்றி சொல்லணும். இல்ல ஓமை சொல்லணும்னா புரிஞ்சுக்கோமா? எப்படி ஓமை கேட்டீங்கன்னா, அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல். அச்சரங்கள் சொற்கள் எழுத்துக்களுக்கெல்லாம், அச்சரம்னா எழுத்து, எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற சொல் எப்படி நிற்கிறதோ அதுபோல் இறைவன் உடனாய் நிற்கிறான். இந்த ஆங்கிற ஒரு சொல்லு போதுங்க, ஒன்றாய்க்கு உடனாய்க்கு. வேற பாட்டெல்லாம் தேவையில்லை. இந்த 2 பாட்டு மிகை. ஏன் வச்சாரு? நம்ம அறிவுத்தன்மை கண்டுதான். இல்லாட்டி இந்த பாட்டுக்கு அவசியமே இல்லை. இந்த 29வது பாட்டு மட்டும் போதும். 27, 28 வேண்டாம்னு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன்றாய்க்கு வேறாய்க்கு தனித்தனி உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உடனாய் ஒரு ஓமை சொன்னா போதும், 2 பெறப்படும். ஒரு ஓமை என்ன? அச்சரங்கள் எழுத்துக்களை எல்லாம் அகரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் இறைவன் உயிரோடு இருக்கிறான். இப்ப நீங்க அச்சரங்களை வச்சு பாருங்க. அச்சரங்கள் ஒரு எழுத்து கூட பெறுவீங்க. சி ஒரு எழுத்து, சரிங்களா? இந்த ஒரு எழுத்துக்குள்ள ஆ இருக்கா? எப்படிலாம் இருக்கு? ஆ என்பது ஒன்றாயும் இருக்கிறதா, வேறாயும் இருக்கிறதா, உடனாயும் இருக்கிறதா? புரியல? இப்போ ஒன்றாய் இருக்கிறதுனா இந்த சி அப்படிங்கிற எழுத்து வரணும்னா இந்த சியோட எது கலந்து வரணும்? ஆங்கிற எழுத்துக்கள் உச்சரிப்பு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, ஆங்கிற எழுத்து இல்லை. இந்த ஆங்கிற எழுத்தை மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிற எழுத்தை நினைக்க கூடாது. இந்த எழுத்து உள்ள இருந்து வரணும்னா, நாம பேசணும்னா, இந்த பேசுவதற்கு முதல்ல என்ன தோன்றி வரும்? மூலாதாரத்திலிருந்து கேட்டீங்கன்னா, இந்த நாதங்கிற ஒளி தோன்றி வரும். இந்த நாதங்கிற ஒளி தோன்றி வந்து எழுத்துக்களாக வடிவமைத்து வருது இல்லையா? அப்படி வடிவமைத்து வாயில வெளியே வரும்போது சீன்னு சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லணும்? வாயை திறப்பீங்க, திறக்காம சொல்லுவீங்களா? நான் திறக்காமே பேசுவீங்க. பல பாசம் நான் பேசுவேன். கண்ணாலே பல பாசம் பேசுவேன். நீங்க என்னமோ வாயை திறந்தா பேசுவேன்னு சொல்றீங்க அப்படிங்களா? சி அப்படி மட்டும் இல்ல, நீங்க எந்த எழுத்தை வாயில சொல்லணும்னாலும் என்ன பண்ணா? திறக்கிறீங்க பாருங்க. இந்த ஆண் வாயை திறக்கிறதுக்கு பேரு அங்காத்தல். இதுக்கு பேரு அங்காத்தல். இந்த அங்காத்தல் ஒளி இல்லாம எந்த எழுத்தும் தோன்றாது. அந்த எழுத்து பேர் தானேங்க அகரம். இங்க அகரம்னு சொன்னது ஆ இல்ல. நீங்க ஏவ சொன்னீங்கன்னாலும் சரி, வேற ஏதாவது மொழியில ஏபிசின்னு சொன்னீங்கன்னாலும் சரி, ஐ சொன்னீங்கன்னாலும் சரி, எந்த வார்த்தையை பேசணும்னாலும் போது எந்த ஒளி பிறக்கணும்? அங்காத்தல் ஒளி பிறக்கணும். அந்த அங்காத்தல் ஒளிக்கு பேர் தானதுங்க அந்த அகரத்தை தான் வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம். அவர் என்ன தமிழுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு போனாரா? தமிழுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரா? எழுத்தெல்லாம் அகர முதல அப்படின்னா தமிழ் எழுத்தெல்லாம் அகர முதல்ல எழுதி வச்சுட்டு போனாரு. என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு? நீங்க எந்த எழுத்தை பேசுனீங்கனாலும் அந்த எழுத்துக்கு முதல் ஒளியா என்ன வரும்? ஆண் வாய் வரைக்கும் அங்காத்தல் ஒளி வரும். அது போல ஆதி பகவன் இந்த உலகத்திற்கு முதல். அவர் சொல்ல வந்த செய்தி என்ன? எழுத்தெல்லாம் அகர முதல
உலகு ஆதி பகவான் முதல். இல்ல நீங்க இந்த இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற கூற்றை ஏத்துக்கணும். நான் திருக்குறள் ஏத்துக்குவேன், புரியல? எழுத்தெல்லாம் அகர முதல்ல ஒத்துக்கிறேன், ஆனா ஆதி பகவான் முதல் முதல்ல ஒத்துக்க மாட்டேன். கடவுள் தான் ஒருத்தரு இல்ல, முறை எழுது, அதுக்கு வச்சு முறை எழுது செல்லுமா? செல்ல. அப்போ அகர முதல எழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க சீங்கிற எழுத்துல என்ன இருக்குது? ஆ என்பது ஒன்றாய் இருக்கிறது, புரியுங்களா? சி மட்டும் இல்ல, எல்லா எழுத்துலயும் அகரம் ஒன்றாய் இருக்கு. இருக்கா? இருக்கு. சரி, வேறா இருக்குது. இந்த சி இச்சி கோட்டல் சி நேரம் அதுதான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் அவஸ்தைக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வார்த்தை உருவாகணும்னா வாயை திறந்தாத்தான் வார்த்தை, புரியுங்களா? எந்த சொல்லையுமே வாயை திறக்காம சொல்ல முடியாது. சீன்னு நான் சொன்னேன், அவ வாயை திறந்த இல்லையா, அப்போ ஒரு அகரம் உருவாகும். அந்த அகரங்கிற ஒரு சொல்லு இந்த சீயோட கலந்துதான் இருக்கு, அதுக்கு பேர் ஒன்றாய். இப்போ ஒன்றாய்ங்கிறதுக்கு சீயோட ஒன்றாய்ந்தா ரெண்டாவது வேறாய். சி ஆவும் ஒன்னா, சி ஆவும் ஒன்னா இல்லை, புரியுங்களா? இந்த சியும் ஆவும் வேறு, அது வேறாக இருந்தா அந்த வேறாக இருக்கிறத அங்க வைக்கணும். இப்ப உள்ள இருக்கக்கூடிய அகரங்கிற அந்த சொல்லு புறப்படுவது நாதம், அந்த நாதத்தினால சி உருவாச்சு. இந்த நாதமும் அந்த சியும் வேறு வேறு பொருளா, அப்ப வேறாய், புரியல? மூணாவது அந்த ஆ இல்லைன்னா அங்கிருந்து இந்த எழுத்து தோன்றி வெளியே வந்திருக்காது. அதுதான் என்ன பண்ணுது தானே, போ மேல மேல சிவபிரகாசத்துல படிக்க போறோம். இங்க எழுத்து வடிவு இல்லாம இருந்துச்சு, நெஞ்சுக்கு வரும்போது எழுத்து வடிவா வந்துச்சு, வாயில வரும்போது வார்த்தையா சொல்ல வெளிப்பட்டது அப்படின்னு விரிவா படிக்க போறோம். அப்ப இங்க எந்த ஒரு எழுத்து எடுத்தாலும் அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிருக்கு உயிராயினால் மேவினோ அப்படின்னு காட்டுறார். உன்னுடைய அறிவுல அது போல நான் இல்லாம நீ இல்லவே இல்லை. அப்போ இறைவன் நம்மளோட ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், உடனாய் இருக்கிறார். அகரங்கிற ஒரு சொல் போதும். அதனாலதான் எல்லா நூல்லையும் இறைவனை எதனோட ஒப்பிட்டாங்க? அகரம் எல்லாம். நம்ம திருவருட்பயன் படிக்க போறோம். அகர உயிர் போல் அறிவாகி. திருவருட்பயன்ல முதல் நூற்பாவே அதான் முதல் குறளே அகர உயிர் போல் ஆரம்பிக்கும் போது. இதுல திருமந்திரத்துல அகரம் போல் சாமியை சொல்லுவாரு. அகரம் ஞானசம்பந்த பெருமான் அகரமாகி நின்றானை யாரும் சொல்லலை, எல்லாம் சொல்லியிருக்கிறார், புரியல? அங்க அகரம்னா நம்ம தமிழ் எடுத்து அகரத்தை மட்டும் வச்சுக்கூடாது. எல்லா மொழிக்கும் பொதுவாக தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அங்காத்தல் என்று சொல்லக்கூடிய ஒளி, புரியல? அப்ப இந்த ஒரு ஓமையே போதுமானது இருந்தாலும் பெருமான் என்ன பண்ணாருங்க? திருவதிகை மனவாசங்கள் வந்து நம்ம அறிவு பொருட்டு இறைவன் எப்படி இருக்கிறார்? வேறாய் இருக்கிறார், ஒன்றாய் இருக்கிறார், மூணுக்கும் ஏன் இருக்கிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேறாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உடனாய் இருக்க வேண்டிய அவசியம். அவர் ஒன்றாய் இருந்தால் மட்டும்தான் நாம் நிலைத்து நிற்க முடியும். அவர் வேறாய் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு பொருளை அறிய முடியும். அவர் உடனாய் இருந்தால்தான் நான் அந்த பொருளை அறிவதற்கு அந்த பொருளிடத்தில் செல்ல முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப மூணு காரணம் என்ன? நிலைத்தல், அறிவித்தல், செலுத்துதல். நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. உயிருக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு உயிருக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன? இது எளிமையா புரிஞ்சிடும். நம்மளை ஒவ்வொரு கணப்பொழுதும் அவர் தான் செலுத்துகிறார், செயல்படுறோம். அவர் இல்லாம நம்ம ஒரு பொருளை அறியவே முடியாது. அவர் இல்லாம எனக்கு நிலைப்பாடே இல்லை, புரியல? இதை இப்ப நாம அறிவுக்குள்ள வாங்கி இருக்கிறோம். இந்த அறிவுக்குள்ள வாங்கினது உணர்வுக்குள்ள தெளியணும். தெளியும் போது கண்ணில் கசிந்து நின்றும். இப்படி உபகாரம் செய்யறானே, இப்படி உபகாரம் செய்யறானே கசிந்து நிற்கிறோம். ஏன் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வர்றான் கூட நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு மட்டுமா வரோம்? நாம் எங்கெங்கெல்லாம் போறோமோ அத்தனை இடத்துக்கு நாம் எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பொருளுக்கான அனுபவத்தை கொடுக்கிறானே. இல்ல உயர்ந்த பொருளோட அனுபவத்தை கொடுத்து பெருமானே அது அவருடைய கருணை. எந்தெந்த இழிவு பொருளெல்லாம் நான் நினைச்சனோ
அத்தனை இழிவு பொருளை அனுபவிப்பதற்கு அவன் தானே கூட இருக்கிறான் இல்ல. ஏன்? ஒரே காரணம் தான், நம்ம திருத்தணும் இல்ல. திருத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு இறங்கி வந்து அந்த கருணையை செய்கிறார். இப்படி இந்த கேள்விக்கான விடை, 5வது கேள்விக்கான விடை நிறைவு பெறுகிறது. இனி 6வது கேள்வி. 5 கேள்வி பார்த்தாச்சு, விடை சொல்லியாச்சு. நான் அந்த 5 கேள்வி நினைவுபடுத்துங்க. 6 தத்துவ மாயைனா என்ன, ஆணவம் என்றால் என்ன, கண்மம் என்றால் என்ன, நான் யார் நீ யார், இப்படி பதில் சொல்லிய ஆசிரியருக்கு மீண்டும் மாணவராகிய திருவதியும் மனவாசம் நடந்தார். அடுத்த செய்யுள்ள கேள்வி எழுப்புகிறார். நர்த்தவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தார் உற்றுருவாய் நின்று ஆடல் உள்ளபடி வெற்றிடனான் விண்ணார் பொழில் பெண்ணை மெய்கண்டநாதனே தன்னார் அருளாலே சாற்று. பெருமானே, திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய தலைவரே, நான் நல்ல தவமுடையவர்கள் காணுகின்ற தங்களுடைய நடனமாகிய காட்சியை காண்பதற்கு தங்களுடைய திருவருட்கருணையினால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பாடல் வழியா பாருங்க. 3வது வழியை முதல்ல பொருள் செய்யணும். விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே, விண்ணை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய பொழில்களை உடைய திருவெண்ணெய்நல்லூரில் வாழக்கூடிய என் குருநாதனே சொல்லிட்டு, நத்தவத்தோர் தாம் காண நாதாந்தத்து, சிவபெருமானை யார் காண முடியும், எங்கு காண முடியும்? அவருடைய இடம் எது? நாதாந்தம். நாதம்னா நாதத்தை கடந்த இடம். அது அவருடைய சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய உண்மை நிலை. அந்த நிலையை யார் பெற முடியும் அப்படின்னு கேட்டா, நர்த்தவத்தோர் தாம் காண, எல்லோரும் காணும்படி இல்லை. நர்த்தவமாவது என்ன? பூசனை, சரிகிரிய யோக பூசனை, சரியை தொண்டுகிரிய என்று சொல்லக்கூடிய புறப்பூசனைக்குரிய அகப்பூசனைக்குரிய தொண்டுகளை எல்லாம் செஞ்சு வந்தா, அந்த தொண்டினுடைய முதிர்ச்சியில இந்த கருவிகள் எல்லாம் நாமல்ல நாமல்ல நாமல்லன்னு கடந்து நாதத்தை கடந்து அவனுடைய தரிசனத்தை காணலாம். அந்த காணக்கூடிய தகுதி யாருக்கு உண்டுன்னு கேட்டா, அந்த நல்ல தவத்தை செய்யக்கூடியவர்களுக்குத்தான் உண்டு. அந்த தவத்தை செய்வது, அதை சொல்றாரு, அதுதான் உடம்போடு புறத்தல்னு பேரு. நர்த்தவத்தோர் தாம் காண, இவருடைய நடனம் எப்படி யாரு காணலாம்? நர்த்தவத்தோர் தாம் காண. எங்கு ஆடுகிறார்? நாதாந்தத்து. எப்படி ஆடுகிறார்? அஞ்செழுத்தால். சொல்ற இத்தனை விஷயம் சொல்ற. அவர் ஆடுகின்ற ஆட்டம் நாதாந்தத்துக்கு அப்புறம் அந்த காணுகின்ற காட்சி யார் காண முடியும்? நல்ல தவமுடையவர்கள் காணலாம். அவர் ஆடுகின்ற ஆட்டம் எதனை பற்றி ஆடுகிறார், எப்படி ஆடுகிறார்னா, அஞ்செழுத்து ஆகிய பொருளை இடமாக கொண்டு ஆடுகிறார். நர்த்தவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தார் உற்றுருவாய் நின்று ஆடல். ஆடல் எப்படி இருக்குது? அஞ்செழுத்தை உற்று பொருந்தி, அஞ்செழுத்தை பொருந்தி உருவாய், அந்த அஞ்செழுத்தே உருவமா, அஞ்செழுத்தை உருவமாக கொண்டு நின்று ஆடுகின்றார். அந்த ஆட்டத்தை நான் உள்ளபடி பெற்றிட, நான் உள்ளபடி பெற்றிட, எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு ஆசை வந்துருமா? வந்துடாத? பாட்டை கேட்டா நடனம் எப்படி இருக்கும்? அஞ்செழுத்துல ஆடுறாருன்னு சொல்றாரு, அதை நாம பார்க்க முடியுமா? பார்க்கணும் சாமி. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கருணையினாலே எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன், நீங்க அந்த நடனத்தை பார்த்தவர், தன்னார் அருளாலே சாற்று, தன்னால் குளிர்ச்சி பொருந்திய கருணை. இந்த கருணை எப்படிப்பட்ட ஒரு கருணை? குளிர்ச்சி பொருந்திய கருணை. அந்த குளிர்ச்சி பொருந்திய கருணையினால குளிர்ச்சி நிறைந்த அருளால் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, சொல்லுங்க அப்படிங்கிற பாடல் தெளிவுரை பாருங்க. விண்ணை முட்டும் உயர்ந்த சோலைகள் நிறைந்த திருவெண்ணெய்நல்லூரில் எழுந்தருளியுள்ள மெய்கண்ட சிவாச்சாரிய பெருந்தகையே தேவரீ, சரியை கிரியை யோகமாகிய தவத்தை செய்தவர்கள் காணும்படி 36 தத்துவத்தை முடிவில் திரு 5 எழுத்தால் திருவுருக்கொண்டு சிவபெருமான் ஆற்றும் திருக்கூத்தின் இயல்பை அடியே அது உள்ளவாறே காண விரும்புகிறேன். அவ்வரும் பெரும் நடனத்தை கண்டு அடியே நன்மை கூறும் பொருட்டு கனிவான உமது திருவருளால் அறிவுறுத்துமாறு வணக்கத்துடன் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார்.
கீழே அடுத்த பாட்டுக்கு பாருங்க விடை. இப்போ அவர் கேட்ட வினா என்ன? நாதம் நடம் 7. 6வது. இப்போ நீங்க பாட்டுல அங்கங்க குறிச்சுக்கிட்டே வரணும். பாட்டுல முதல்ல சொல்லியாச்சு என்னன்னு, எந்தெந்த பாட்டு எது எதுக்குன்னு சொல்லியாச்சு மொத்தமா. இப்போ நீங்க வரும்போது என்ன பண்ணிட்டு வரணும், அந்தந்த பாட்டுக்கு மேல என்னதுங்க வினா 6. அடுத்த பாட்டுல வினா 6க்கான விடை. அப்படி படிச்சீங்கன்னா அறிவுக்குள்ள நிற்கும். என்னென்ன கேள்விக்குள்ள எந்தெந்த பாட்டுல விடை சொல்லியிருக்கிறார்? மாயை 3வது 5வது பாட்டிலிருந்து 22வது பாடல் வரை மாயை. ஆணவம் கண்மம் 2க்கும் 23. ஆன்மா 24லிருந்து 27. குரு சிவம் 28லிருந்து 30. சரிங்களா? இப்ப 30வது பாடல்ல இருந்து பார்க்கிறோம். நாதம் நடம் 7. 31லிருந்து 39வது பாடல் வரைக்கும் 6வது கேள்விக்கு விடை. 31லிருந்து 39வது பாடல் வரை 6வது வினாவுக்கான விடை. பாடல் பாருங்க. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கு சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அறநின்று ஆடுவான். மாணாக்கனை ஆசிரியர் கூப்பிடுறார். புதல்வா அப்படின்னு மகனே. குருநாதனுக்கும் ஆசிரியனுக்கும் மாணாக்கனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அவர் தந்தை, நாம் மகன். அவர் ஆசான், நாம் அடியவர். எப்படி தந்தை மகன் உறவாவது? தந்தையினுடைய செல்வம் எல்லாம் மகனுக்கு உரியது. தந்தையினுடைய செல்வம் எல்லாம் மகனுக்கு உரியது. அதுபோல நம் ஞானாசிரியருடைய அருட்செல்வம் அத்தனையும் யாருக்கு உரியது? மாணவனுக்கு உரியது. ஆசிரியர் போய் இந்த மாணவனுக்கு இந்த அருள் தான் கிடைக்கணும், இந்த மாணவனுக்கு இந்த அருள் தான் கிடைக்கணும், இவர் இவ்வளவு படிச்சா போதும், இவர் இவ்வளவு படிச்சா போதும், இவர் இதுக்கு மேல தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைச்சாருன்னு வச்சுக்கேன், எல்லாம் தெரியணும். ஆசிரியர் அப்படித்தான் விரும்பணும். அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடு. அவங்களுக்கு புரியுது புரியல அதெல்லாம் நம்ம பாடு கிடையாது. புரிய வைக்க வேண்டிய சிவத்தோட பாடு. நான் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அது நம்மளால ஆகாது. சொல்ல வேண்டியது நம்ம பாடு. புரியல சொல்லி அறிவுக்குள்ள விளங்குதுன்னா சிவம் நமக்கு செய்திருக்கக்கூடிய கருணை. நாம அவரை நோக்கி தான் நிற்கணும், குருநாதர் நோக்கி தான் நிற்கணும். பெருமானே இந்த பாடம் எனக்கு என்ன விளங்கறதுக்கு அருள் செய்யுங்க அப்படி நிற்கணும். எனவே இங்கே சொல்றார், புதல்வா இறைவன் ஆடுகின்ற நடனத்தை பற்றி சொல்லுகின்றேன் கேள். அவரை எதனை இடமாக கொண்டு ஆடுகின்றார் என்றார், 8ம் 2ம் உருவான லிங்கம். 8 2 உருவான லிங்கம், 8 2 10. இந்த 10ங்கிற சொல் எழுத்து வடிவில், அதாவது பழைய சொல் எழுத்தாக அமைந்தது. நாம் இன்னைக்கு படிக்கிற மாதிரி 1 2ங்கிற நியூமரிக் லெட்டர் அப்படி சொன்னாதான் தமிழ்ல சொன்னாதான் விளங்கும். நியூமரிக் லெட்டர் அன்னைக்கு வழக்கத்தில் இல்லை. புரியல? எது இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வழக்குல க அப்படின்னு போட்டா 1, உ அப்படின்னு போட்டா 2, ஞ அப்படின்னு போட்டா 3, இப்படி சொல்லிட்டே வந்தீங்கன்னா 10ன்னு எழுதும்போது கா ஒரு 0 போட்டா 10. இப்படி கடிகாரமெல்லாம் இருந்தது. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? தெரியல, அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி கடிகாரம்லாம் இருந்தது. இன்னைக்கு நம்ம கடிகாரம் 1 2 போட்டு எழுதணும். 1 2 கூட தேவையில்லைங்க, எனக்கு பிடிச்சவங்க பேரை எடுத்தா போட்டுக்கிறேன் கடிகாரத்துக்குள்ள அப்படின்னு போட்டு கடிகாரத்துக்குள்ள போட்டு இந்த மாருதி கோச் போயிட்டு சென்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா 12 எழுத்துக்கு மாருதி கோச்சுன்னு போட்டு விட்டுருப்பான். அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரை வரிசை என்ன பண்ணிடுறது, எழுத்து கடிகாரத்தில் போட்டு அப்படி கூட வச்சுக்க. 1 2 கூட தேவையில்லை. நம்ம என்ன ஆகிட்டோம், நம்ம இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம். ஆனால் பழைய எழுத்துக்கள்லாம் இப்படி இருந்தது. இன்னொரு வகையில் 10ங்கிற எழுத்தை யாங்கிற குறியீடாக குறிப்பார்கள். 10ங்கிற எழுத்து வழக்கும் போது கா போட்டு 0 போடுவாங்க. குறியீடா குறிக்கும் போது யா என்ற எழுத்தின் வடிவில் குறிப்பார்கள். புரியல? அப்ப 8ம் 2ங்கிறதுக்கு பேரு 10. 10 யாவை குறிக்கும். யா தத்துவ நூல்ல சைவ சித்தாந்தத்துல ஆன்மாவை குறிக்கும். புரியல? சி வ ய ந ம
5 எழுத்து அடுத்து சொல்ல போறார். 5 எழுத்து 5 பொருளை உணர்த்தும். அதுல யா என்பது ஆன்மாவை குறிக்கும். இந்த சிவமாகிய திருவருள் எதை இடமாக கொண்டு நடனத்தை நிகழ்த்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவினுடைய அறிவை இடமாக கொண்டு நடனத்தை நிகழ்த்துகிறது. அதங்க சொல்ல வர 8ம் 2ம் உருவான லிங்கம். லிங்கம்னா குறி, இந்த இடத்துல ஆதாரம். லிங்கங்கிற வார்த்தைக்கு என்னதுங்க? குறி. எதுக்கு குறி? இந்த பொருள் வெளிப்பட்டு தோன்றுவதற்கு ஒரு குறி. கோயில லிங்கம் இருக்கு. இந்த லிங்கம் எதுக்கு? இறைவனுடைய திருவருள் விளங்கி தோன்றுவதற்கான ஒரு இடம். இறைவனுடைய திருவருள் அந்த லிங்கத்துல மட்டும்தான் இருக்கா? லிங்கத்துல மட்டும்தான் இருக்குங்களா? எல்லா இடத்துலயும் இருக்குது. புரியுங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கிறது பொது, கோயிலுக்குள்ள இருக்கிறது சிறப்பு, அந்த திருவேணியில இருக்கிறது மிகச்சிறப்பு. ஏன் போய் அங்க பார்க்கணும்? புரியல? நான் இங்கிருந்தே கும்பிட்டுக்குவேன். ஆற்றல் இருந்தா எங்கிருந்து வேணா கும்பிட்டுக்கலாம். ரிசீவ் பண்ற ஆற்றல் இருந்துச்சு என்ன பண்ணலாம்? எங்க வேணா உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? ஜம்முன்னு ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம செட்டு ஒழுங்கா இருந்துன்னு வச்சுக்கோங்க, டவரை எங்கிருந்து வேணா ரிசீவ் பண்ணி. நம்ம டவர் எப்படியா இருக்குது, நம்ம செட் அப்படியே இருக்குது, ஓட செட்டா இருக்குது. புரியல? உரிய இடத்துல போய் வெளியே நின்று போய் நினைத்தா அப்பயே லோ லோ லோன்னு கத்தணும். ஹலோ 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 அப்படின்னு. நம்ம செட்டு அவ்வளோ மோசமான செட்டாக இருக்குது. நம்ம என்ன ஐஃபோனாக வச்சிருக்கிறோம்? இல்லை, எங்கே வேணாங்கன்னு எப்படி வேணா பேசலாம். ஒன்றும் இல்லை. என்னதுங்க? ஒரே டச்சு போகணும். டச்சு 10 தடவை டச் பண்ணணும். இல்லை புரியல? பட்டன் போடுதான் அமுத்த என்ன பண்ணணும்? போட்டு அமுத்தணும். அப்படிப்பட்ட செட்டை வச்சுக்கிட்டு எனக்கு ரிசீவே ஆக மாட்டேங்குது, எனக்கு ரிசீவே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்? செட்டை மாற்று. நம்ம நினச்சா மாற்ற முடியுமா? செட்டை மாத்துறவங்கிட்ட சொல்லி மாத்துற. சாமி இந்த செட்டை கொஞ்சம் மாற்றி கொடுங்க சாமி. என்ன பண்ணுங்க? இந்த பிறப்புல ஓட்டலாம் கொடுத்துட்டீங்க, அடுத்த பிறப்புல என்ன பண்ணுங்க? உங்களை அறியற செட்டாக கொடுங்க. கேட்கணுமா வேண்டாமா? அப்போ 8ம் 2ம் உருவான லிங்கம். இந்த லிங்கங்கிறது குறி. இந்த பாடல்ல ஆதாரம். புரியல? நட்டம் நவிலக்கு. புதல்வாங்கிறது எங்க வந்துச்சு? புதல்வா 8ம் 2ம் உருவான லிங்கலத்தே நட்டம் நவிலக்கு. நட்டம்னா நடனம். ஆடுகின்ற ஆட்டத்தை சொல்றேன் கேள். இறைவன் ஆடுகின்ற ஆட்டத்தை சொல்றேன் கேள். சிட்டன் மேலானவன். சிட்டன் சிவலோகன். அப்புறம் சுவாமி பாட்டு, சிட்டனை சிவலோகனை அப்படிங்கிற தேவார். அப்படி சிட்டன் மேலானவன். சிவாய நம. திருவாசகத்திலே சிட்டன் சேவகன் தென்பெருந்துறை நாயகன் அட்டமாமலர் சேவடிக்கண் நம் சென்னிமண்ணி மலருமே. அப்ப சிட்டன் சிவாய நம என்னும் திரு அஞ்சாலே எப்படி ஆடுவான்னு கேட்டீங்கன்னா, சிவாய நம என்கின்ற திரு எழுத்து 5ஐ இடமாக கொண்டு அபாயம் அற நின்று ஆடுவான். அபாயம் துன்பம், நமக்கு இருக்கக்கூடிய இடர், துன்பத்தை கெடும்படி ஆடுவான். என்ன துன்பம்? பிறவியாகிய துன்பம் கெடும் பொருட்டு இறைவன் 5 எழுத்தை இடமாக கொண்டு நடனம் ஏற்றுவான். எங்க? ஆன்மாவினுடைய அறிவிலே. அப்ப எல்லாத்தையும் பொறுத்துங்க. இறைவன் நம் பிறவி அறுப்பதற்காக ஆன்மாவினுடைய அறிவுல 5 எழுத்தினுடைய துணையை கொண்டு ஆடுவான். அப்ப 5 எழுத்தை கணிக்க கணிக்க நம் பிறவி அறிவும் என்பது குறிப்பு. பாடல் தெளிவுரை பாருங்க. 8ம் 2ம் 10. அது தமிழில் யா என குறிக்கப்படுகிறது. இந்த எண்ணுக்கும் யா என்ற எழுத்திற்கும் ஒற்றுமை உள்ளது. யா என்ற எழுத்து சிவாய நம என்ற 5 எழுத்தில் உயிரை குறித்து நிற்கிறது. மாணாக்கனே, உயிராகிய ஆதாரத்தில் நின்று சிவபெருமான் திருநடனம் செய்கின்றான். அத்திருநடத்தின் இயல்பு இன்னதென நாம் கூறுகிறோம், நீ கேள். சிவபெருமான் சிவாய நம என்னும் சிவபஞ்சாக்கரத்தால் திருமேனி கொண்டருளி உயிர்களின் துன்பத்துக்கு காரணமான பிறப்பெரும்படி தன் திருவடியை ஊன்றி திருநடனம் புரிகின்றான். இவ்வுண்மையை தெளிவாக புரிந்து கொள். அப்போ இறைவனுக்கு திருமேனியது பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையே திருமேனியாக கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆடுவதற்கு உருவம், இறைவன் ஆடுவதற்கு உருவம் மந்திரம், ஆடுவதற்கு இரம் உயிரினுடைய அறிவு. 2 வேணும் இல்லையா? ஆடுறதுக்கு இடம் வேணும், ஆடுறதுக்கு உருவம். ஆடுறதுக்கு உருவம் எதியா? மந்திரமே உருவம். ஆடுவதற்கு இடம் ஆன்மாவினுடைய அறிவே இடம். இது கந்தர் கலிவாளர் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார்.
புரியலா? மந்திரமே உருவமாக, யோனியே வடிவமாக அப்படின்னு அது சொல்லுவார். அருமையான ஒரு கந்தர் கலிவன்பா படிக்கணுமே, படிச்சுட்டே இருக்கணும். புரியலா? 3 சித்தாந்தத்தை சொல்றது, தோத்திரத்தை சொல்றது குட்டி கந்த புராணம். கந்தர் கலிவன்பான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டி கந்த புராணம், ஒரு சாத்திர நூல், ஒரு ஸ்தோத்திர நூல், எல்லாமே இருக்கு. கன்னிகளா படிச்சு பாருங்க. இங்க அப்படி ஆண் அறிவை நெறிப்படுத்துவது அஞ்செழுத்து என்பது இதனால் இனிதே பெறப்பட்டது. இனி அப்படி அஞ்செழுத்து இடமாக கொண்டு இறைவன் ஆடுறாரே, அந்த ஆடுற ஆட்டத்தினுடைய அஞ்செழுத்தை பத்தி சொல்றார். இப்ப ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நடனத்தை பத்தி கேட்கல. அவர் கேட்டது என்ன கேட்டாரு? அஞ்செழுத்தை பத்தி கேட்கிறார். நடனத்தை பத்தி கேட்கிறார். அஞ்செழுத்தை பத்தி சொல்றது அடுத்தது. ஆனா ஆசிரியர் இங்க பதில் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, நாதன் நடனத்தை சொல்லி அவன் அஞ்செழுத்து இடமாக கொண்டு ஆடுறார். அஞ்செழுத்து இடமாக கொண்டு ஆடுறானா, அஞ்செழுத்து இடமாக கொண்டு ஆடுற ஆட்டத்தை பத்தி முதல் சொல்லி அப்புறம் அஞ்செழுத்தினுடைய இயல்பை சொல்றார். சொல்ல என்ன கருத்து வந்துடும்? இங்க பாருங்க, இறைவன் நாம சிவாயங்கிற இடத்த கொண்டு ஆடுறாரு, சிவாய நாமங்கிற இடத்த கொண்டு ஆடுறாரு, ஓம்ங்கிற இடத்த கொண்டு ஆடுறாருன்னா, சாமி ஓம்னா என்ன, சிவாய நமன்னா என்ன, நம சிவாயன்னா என்ன அப்படின்னு ஐயா வரும் இல்லையா? அப்ப அடுத்ததான் அஞ்செழுத்துனா என்னன்னு சொல்ல போறேன். அப்போ முதல்ல இப்போ அவருடைய நடனம் என்ன, அவருடைய ஆட்டம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பத்தி சொல்றேன். இப்ப நீங்க பொதுவா போய் உலகில் இருக்கக்கூடியவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஆட்டம் தில்லையில ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வெளிநாட்டவர் பாக்குறாரு, சரிங்களா, நடராஜர் உருவத்தை பாக்குறாரு, என்ன சொல்லுவாங்க? ஒரு அற்புதமான ஒரு டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸர் அப்படின்னா. அருளியல்லே இல்லாதவங்க இருக்கிறாங்க, சரிங்களா, நடராஜரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கு இல்லை, உலகில் இருக்கவங்க கூட சாதாரண நடராஜருடைய உருவம் தெரிஞ்சிருக்குங்க, அவர் இப்படி நடனம் ஆடுறாரு. பொதுவாக சொன்னா என்ன சொல்லுவாங்க? இதால ஏன் ஒரு ஒத்த கால நின்று இந்த சாமி கூட ஒத்த கால தூக்கிட்டு இருக்குது, இவர் மட்டும் ஒத்த கால நிற்கிறது ஏன்னு தெரியுமா? ஒரே காரணம் தான். ஒரு ஒத்த கால நிற்கிறாரியா அப்படின்னா நம்மளை ஈடேற்றுவதற்கு ஒத்த கால ஒரு ஆள் நிற்கிறான்னு அவனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. ஒரு பக்கம் அவங்களே என்ன அறியாமையினால சொல்லுவாங்க, இவர் ஒத்த கால அந்த சாமி மட்டும், இந்த கோயில் இத்தனை பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க, இவரு மட்டும் ஏங்க ஒத்த கால நிற்கிறாரு? புரியல? அப்போ இறைவனுடைய தன்மை உணர்ந்தவங்களுக்கு இந்த நடனம் எப்படிப்பட்ட நடனமாக இதை காட்சியை பார்க்கணும் அப்படின்னு காட்டுறார். 3 நடனத்தை சொல்கிறார். வரிசையை பாருங்க. அஞ்செழுத்தில் அம்பலவாணன் திருமேனி. இப்ப அஞ்செழுத்தின் வடிவாக கொண்டு இறைவன் எப்படி ஆடுகிறார் அப்படிங்கிறதுக்கு, ஆடும்படிகேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் குதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடி யா பார். புத்தகத்துல அருமையா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க இல்ல? புத்தகத்துல அப்படி இருக்காது. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆடும் படிகள் நல்ல அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம். நகரமா? எந்த நகரம்? தலைநகரமா? மொத்தமா நகரம் இருக்கு. இங்க எப்படி இருக்குது? நான் கரம் அப்படின்னு பிரிச்சு இருக்கணும். இப்ப அந்த பாட்டில் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? நாவை மட்டும் தனியா குறிக்கணும், ஹைலைட் பண்ணணும். நீங்க நாவை மட்டும் இல்லாடி வெறுமை நகரம்னு சொன்னாவே நமசிவாயங்கிற எழுத்துல வரக்கூடிய நாவை குறிக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப நாங்கிறது என்ன, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். நாக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? நாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடாது. நாவல் என்னெல்லாம் இருக்குது? நாங்கள் என்னங்க திரோதான சக்தி தானே. இனிமேல் தான் சொல்லி தர போறீங்க, அப்பதான் தெரியுங்கிறீங்களா? ஏற்கனவே படிச்சிருப்பீங்கிறதுக்காக கொஞ்சம் கேட்கறேன். நகரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? நாவுக்குள்ள திரோதான சக்தி. திரோதான சக்தின்னு என்னென்ன? கண்மமும் மாயை. புரியல? இப்ப நகரத்துக்குள்ள இதுதான் இருக்குது. பொதுவா நகரத்துக்குள்ள என்ன இருக்குது? கண்மமும் மாயை. இப்ப நகரம் சொன்ன டபான்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கண்மமும் மாயை. இல்ல? அப்போ இங்க சொல்றார், ஆடும் ஐயனே ஆடும் படிகேள் நல் அம்பலத்தான். இறைவன் ஆடுகின்ற கூத்த சொல்றேன் கேளுப்பா ஐயனே. நாடும் திருவடியிலே நகரம். நாடும் திருவடியிலே நகரம். அதாவது
2 வகையில பொருள். பொதுவான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கள் நாடுகின்ற இடமாகிய திருவடி பொதுவான பொருள். ஆன்மாக்கள் எல்லாம் நாம் எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம்? திருவடி. 2 பேர் தான் சொல்றேன், ரொம்ப கவலையா இருக்கு. திருவடி நோக்கி இதெல்லாம் எதை நோக்கி பயணத்தில் இருக்கிறோம்? திருவடியை நோக்கி தெளிவா கம்பீரமா சொல்ல வேண்டாமா? இல்லைங்க, நீங்க வேணா அந்த மோட்டிவ்ல இருங்க, நாங்களும் அந்த மோட்டிவ்ல இருக்கிற இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் சும்மா கேட்க வந்திருக்கிறோம், என்னதான் சொல்றாங்க பார்ப்போம். சைவ சித்தாந்தம்னா சொல்றாங்களே என்னென்ன கேட்டு படிச்சு பார்ப்போம். இது வேற சான்றிதழ் வேற கொடுப்பீங்கன்னு சொன்னாங்களாமே, அதை வேற வாங்கிடலாம் எப்படியாவது. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல தான் சான்றிதழ் வாங்கிக்கல, டிசியோட கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், சித்தாந்த ரத்தம்னு இதுலயாவது ரத்தனமா பேர் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற சான்றிதழுக்காக வந்தா அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் இல்லாம இருக்கலாம். நான் அடுத்து சொல்றேன், இல்லாம இருக்கலாம். சிவபெருமானுக்கு ஒரே குறிக்கோள். நமக்கெல்லாம் எல்லாருக்கும் வேற வேற குறிக்கோள் இருக்கலாம். இங்க வந்து பாடம் கேட்கறவங்களுக்கு கூட எங்களுக்கு திருவடியெல்லாம் இலக்கு இல்லைங்கய்யா, இந்த பூமியில் நல்லா வாழணும், அதுக்கு ஏதாவது சிவபெருமான கைங்கரியம் பண்ணுவாரா? அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கலாம் பார்க்கலாம் வந்திருக்கிறோம். ஆளுக்கு பல வகையான எண்ணங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், அவனுடைய திருவடியை நோக்கி செலுத்துவது. அவருடைய இலக்கு. அவர் நம்மை செலுத்துறார். எதை பார்த்து செலுத்துறார்? இந்த பிறப்புல மனிதரா, போன பிறப்புல நாய, அடுத்த பிறப்புல பன்றியா, ஏதாவது ஒரு பிறப்புல நம்மளை செலுத்திக்கிட்டே போறாருன்னு வச்சுக்க. செலுத்துறதுல ஒரே ஒரு காரணம் தான், தன்னை நோக்கிய பயணம். அப்ப அப்படி அவன் ஆட வேண்டிய நடனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கள் விரும்பி சென்று சேருகின்ற திருவடியிலே நகரம். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இறைவனை தியானமாக தியானிக்கும் பொழுது, இறைவனை தியான பொருளாக 5 எழுத்து மந்திரம் சொல்லுவீங்க, கணிப்பீங்க, உத்தராக மாலை வச்சு கணிக்கும் போது நீங்க இப்படி நினைக்கணுங்கிறது ஒரு பக்கம். அதோட முக்கியமாக கணிப்பதை தாண்டி தியானத்தில் அமரணுங்கிறது ஒரு அமைப்பு. இப்போ பூசை செய்யும் போது என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ நீங்கள் சமய தீக்கை மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். சமய தீக்கை மட்டும் வாங்கினா என்ன செய்கிறோம்? 2 நேரம் 16 இடத்துல திருநீர் வைத்து மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு 5 எழுத்து மந்திரத்தை சொல்கிறோம். இந்த 5 எழுத்து மந்திரம் சொல்லும் போது நமக்கு மந்திரம் நமசிவாய, ஓம் நமசிவாயன்னு உபதேசம் குருநாதர் செய்திருக்கிறார். இந்த குருநாதர் செய்த உபதேசத்தை நாம் எப்படி அறிவுக்குள்ள நிறுத்தி தியானம் பண்ணணும்னு கேட்டீங்க. அதாவது 5 எழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 எழுத்து மந்திரத்தை வெளியே உச்சரிக்காம உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மந்திரமா சொல்லிக்கிட்டே போகணும். இப்படி சொல்லுகின்ற பொழுது எதை நினைந்து சொல்வது? நாம நினைந்து சொல்ல வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, 5 எழுத்தை சொல்லுகின்ற போது ஓம் நமசிவாய என்று உச்சரிக்கப்பட்டு நமக்கு உபதேசம் சொல்லப்பட்டா நடராஜர் உருவத்தை எப்படி தியானிக்க வேண்டும் 5 எழுத்துல. இதுக்காக தியானத்துக்கு வேற சொல்ல போறேன். நீங்க தியானத்தை செய்யும் பொழுது நடராஜரை வச்சு தான் தியானிக்கணும், புரியுங்களா? 5 எழுத்து மந்திரம் நினைக்கும் போது நீங்க என்ன பொருளை வேணா, இறைவனை சிவலிங்க திருமணியாவோ இல்லை வேற உருவ பொருளாவோ நினைச்சு தியானிக்கலாம். 5 எழுத்து பொருளை நினைக்கும் பொழுது அப்படி நினைச்சுக்கிட்டே வரீங்க. அந்த 5 எழுத்தை தாண்டி இந்த உருவ பொருளை உருவ மத்தியில நிறுத்தணும், புரியல? எந்த நடராஜ பெருமான் தான் நமக்கு உருவ பொருள், தியான பொருள். இப்போ தியான பொருளா நினைக்கும் போது சும்மா நடராஜருடைய மொத்த உருவத்தையும் நினைக்கிறதா? இல்லை. 5 எழுத்து நா மா சி வா யா. இப்போ நாம மந்திரம் கணிக்கும் போது இப்படி கணிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகணும்? இப்பயே 2 பந்துக்கு ஒருக்கா ஒரு நமசிவாய ஓடுது, புரியுங்களா? மொத்தமா 108 சுத்தனம்னா எத்தனை 5 எழுத்து சொல்லி போய் கணக்கு போட்டு சாமி கணக்கு போட்டு வச்சிருந்தா மொத்தமா 76 தான் நீங்க சொல்லியிருக்கிறேன். நீ நினைச்சுட்ட சொல்லியாச்சு, 108 சொல்லியாச்சு. 107 சொன்ன நீ அடப்பா ஏன்டா என்னை ஏமாத்துற? அவர் நினைச்சிட்டு பாரு, 108 நீ நிஜமா சொன்ன 76, 72, ஒரு நாளைக்கு 71, ஒரு நாளைக்கு 51. சரி, நாம சொன்ன மந்திரத்துக்கு படி
நீங்கள் நான் சாமி 2 நேரம் மந்திரம் சொல்கிறேன்ல, எனக்கு நீங்கள் கருணை செய்யக்கூடாதா, அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மந்திரத்துக்கு தகுந்த மாதிரியாவது நீங்கள் அருள் சொல்லக்கூடாதுண்ணா என்ன செய்யணும்? கணக்கு போடுறார். 108 சொன்னியா? கணக்கு போட்டே வர. நீ 108 சொல்ல, 72 தான் சொல்லியிருக்கிற. சரியா? 72 நமசிவாய மந்திரத்தை நினச்சி மட்டும் தான் சொன்னியா? ஓம் நமசிவாயன்னு சொல்லி 2 தடவை சொல்றதுக்குள்ள 100 பேர்த்த நினைச்சாச்சு. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய சட்னி ஆகிட்டு இருக்குமா? நாங்க நினைக்கிறது புரியுங்களா? நீங்க நினைப்பீங்க என்ன சட்னி அரைச்சு கொடுக்குறது. நேரம் ஆயிடுச்சு புரியுதா? காலையில போய் உட்காந்துக்கிட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு காலங்காத்தா போய். அதனால என்ன பண்றது, பெண்மணிகள் பூரா பாவம் என்ன பண்றது, எல்லாத்தையும் முதல் வெளியே அனுப்பு. புரியுதா? எல்லாம் முதல் கிளம்புங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு பூசைக்கு உட்காரலாம். உட்கார்ந்தோடனே இந்த செல்போனையாவது ஆஃப் பண்ணி உட்கார மாட்டோம். புரியுதுங்களா? இதை எங்கேயாவது சார்ஜ் போட்டு விட்டுட்டு வந்து உட்காந்துருப்போம். நம்ம நீங்க ஒரு தடவை கூப்பிட்டு விட்டாங்களா, ஒரு உணர்ச்சி வேசத்துல ஆர்வ கோளாறு அவங்க சும்மாவா இருப்பாங்க. மறுபடியும் கிளி ஷோ யாரா இருப்பாங்கன்னு தெரியலையே சாமி. கணக்கு எழுதி வச்சா ஒரு 108க்கு 5 தான் தேரும். புரியுதா? இந்த 5க்கு உனக்கு என்னப்பா அருள் செய்யணும் சொல்லப்பா. இந்த 5க்கு உனக்கு என்ன அருள் செய்யன்னு சொல்றேன். மந்திரத்தை சொல்லிட்டு நீ சொன்ன மந்திரத்துக்கு நான் அருள் செய்யணும் என்ன பண்றது? நான் ஏதோ போனா போதும் போனஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு போ. நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் நான் கூலி கொடுத்தேன்னு வச்சுக்க, 0 தான் கொடுக்கணும். ஏதோ போனஸா கொடுக்குறேன், வாங்கிட்டு பொழைச்சிட்டு போய் சேரு இல்லையா? அப்போ அந்த நல்ல அம்பாலத்தான் அவன் 5 எழுத்துல கணிக்கும் போது கணிக்கிறது ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்ன்னு சொல்றது வேறு. புரியுங்களா? அந்த வழிபாடு முடிந்து 5 எழுத்து தியானமாக எந்த கணிப்பும் கணிக்கல, உருவத்தில் இறைவனை பார்க்கிறோம். பார்க்கும்போது ஓம் ந ம சி வ ய நாங்கும்போது சாமியோட திருவடி அறிவுக்கு வரணும். மாங்கும்போது இறைவனுடைய வயிறு அறிவுக்கு வரணும். சீங்கும்போது இறைவனுடைய தோல் அறிவுக்கு வரணும். வாங்கும்போது இறைவனுடைய முகம் அறிவுக்கு வரணும். யாங்கும் போது இறைவனுடைய முடி அறிவுக்கு வரணும். புரியல? இப்படி சொல்ல 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த எழுத்து வேகமாக ஆகும். எழுத்து மறைஞ்சு புரியல, நடராஜருடைய வடிவம் வேகமாக வரும். எழுத்து மறைஞ்சு நடராஜருடைய வடிவம் வேகம் வரும். எப்படி ஏன் வரும் எனக்கு தெரியலையே. எப்படி வரும் அப்படின்னா, அனுபவத்தில் காண்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கேன். இப்போ இந்த காத்தாடியில் எத்தனை இறக்கு இருக்கு? இங்க நின்றுட்டு இருக்கிறத வச்சு சொல்லக்கூடாது ஐயா, ஓடுறதை பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கனால 3ன்னு சொல்றோம். புரியல? ஒரு அறையில 5 இறக்க இருக்கிற காத்தாடியை ஓட விட்டுட்டு உங்களை வந்து இதுல எத்தனை காத்தாடி இருக்கு சொல்ல முடியுமா? ஆனா அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? 1 2 பார்த்தா தெரியும். 1 இறக்கு 2 இறக்கு 3 இறக்கு 4 இறக்கு சுத்துது. கொஞ்சம் வேகமா போச்சு. 1 2 3 4 கொஞ்சம் வேகமா 1 4 1 2 எல்லாம் தெரியல. அவ்வளவுதான். எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? 1 2 3 4 5ன்னு ஆரம்பிச்சு போன மாதிரி நாம சொல்லும் போது நடராஜ உருவத்தை தியானிக்கும் போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்படி நினைச்சிட்டே வருமா? இந்த 5 எழுத்து ஒரு நாள் என்ன ஆகும்? அப்படியே வடிவமா வந்து நிற்கும். ஏன்னா ஆன்மா அப்படித்தான் ஒன்றப்பட்டும். எடுத்தோடனே பட்டுச்சு. சாப்பிட ஆரம்பிக்கிறது குழந்தையா இருந்துச்சு. குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுத்தோடனே சாப்பாடாக கொடுத்தாங்க. புரியல? 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அதைத்தான் கொடுத்து பழக்கினாங்க. 6 மாதம் கழிச்சு கொஞ்சம் திரவ பொருளா வேற கொடுத்து பார்ப்போம். செர்லே கொடுப்போம், நெஸ்லே கொடுப்போம், கலக்கி கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் திரவ பொருளாக கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பாடை வடிக்கும் போது நல்லா கூழா மசியமா வடிச்சு, அதை வடிச்சதோட மட்டும் இல்லாம சூடு ஆறதுக்கு முன்னாடி நல்லா கையில பிணைஞ்சு புரியல கூழ் மாதிரி ஆக்கி தலனை
புரியல? ஒரு ஆண்டு ஆச்சு, சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு நல்ல நாள் பார்த்து நெய் ஊற்றி பருப்பு ஊற்றி சாப்பாடு ஊட்டுற மையா ஊட்ட ஆரம்பிச்சாங்க. புரியுங்களா? இப்ப எதை கொண்டு வேணாலும் கொண்டு வந்து கொடுங்க, அரைச்சி தளர்றா இல்லையான்னு பாருங்க. மத்தியானம் நடக்க போகுது. இப்ப நீங்க என்ன வேணா கொடுங்க ஐயா, என்ன ஆகுதுன்னு பாத்திரம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி படிக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம அறிவு என்னாச்சு, கொஞ்சம் மெதுவாக பட்டுச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக பற்றிக்கிட்டு போச்சு இல்லையா? இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வேகமா பற்று. அது மாதிரிதான் இப்ப நீங்க திருமுறை இது படிக்கிறீங்க, சித்தாந்தம் படிக்கிறீங்க, எடுத்த உடனே புரியுமா? மெல்ல மெல்லத்தான் புரியும். கொஞ்ச காலம் எப்படி இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டை பழகின மாதிரி சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படையா பழகி ஒரு நாளைக்கு என்ன கேட்குறீங்க ஐயா? மாபாடிமா நான் கேட்கறேன், சித்தியாரா சொல்லுங்க நான் கேட்கறேன், இப்ப போய் சொல்லுங்க நான் கேட்குமா? ஒரே கொமட்டெல்லாம் வரும். அஜீரணம் சாப்பிட்டா அஜீரணம் ஆகி கொமட்டெல்லாம் வர மாதிரி வாந்தியே வெளியே வர மாதிரி என்ன ஒன்னும் உள்ள போகாது, ஒண்ணு எல்லாம் வெளியே தள்ளுற மாதிரி எல்லாம் அப்படியே சித்தியாரு சிவனியாரு கேட்டுக்கலாம் சித்தியாரு அவ்வளவுதான். அறிவுக்குள்ள போகுமான்னு கேட்டா அறிவு ஏன் அடிப்படை நூல்களை கற்காம மேல போக முடியாது இல்ல? அப்போ இங்க நம்மளுடைய ஆசிரியர் இறைவன் தூள அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தின் வடிவாக எப்படி ஆடுகிறான்னு கேட்டீங்கன்னா, நாடும் திருவடியிலே நகரம். நாடும் திருவடி ரெண்டு பொருள் வச்சுங்கன்னு சொன்ன. ஒரு பொருள் என்ன? ஆன்மாக்கள் விரும்பி செல்லுகின்ற இடம். இன்னொரு பொருள் நகரம் என்பது எதை குறிக்கும் படிச்சோம்? திரோதான் மாயை கண்மம் உலகம். உலகத்தை நாடும் எழுத்து, உலகத்தை நாட்டுகின்ற எழுத்து. நாடும் திருவடியிலே நகரம். கூடும் மகரம். சொல்லலாம் அப்படி லட்சணமா அழகா எப்படி நமக்கு என்ன சொல்லினா புரியும். கூடும் மகரம் உதரம். உதரம்னா வயிறு இல்ல? வயிறுல தான் எல்லாம் வந்து கூடுது. கூடுறது எங்க? வயிறு. சரி, வயிற்றுல கூடுறது என்னதுங்க? சாப்பாடு அங்கதான் கூடுது, பிறப்பு அங்கதான் கூடுது இல்ல? கூடும் மகரம் உதரம். உதரம்ங்கிறது என்னங்க? வயிறு. சகோதரர் சகோதரி. உதரம் என்ன? ரத்தம். ஒருதாய் வயிறு. உதரம் உதிரம்னா ரத்தம், உதரம்னா வயிறு. ஒருதாய் மக்கள் சக உதரர் சக உதரி. அதான் என்னங்க? சகோதரர். அப்போ இந்த கூடும் மகரம் உதரம்னா வயிற்றுல தான் எல்லா பொருளும் வந்து கூடுது. அந்த இடம் மகரம். இப்ப மகரங்கிற எழுத்து எதை குறிக்குது? மாங்கிற எழுத்து எதை குறிக்குது? ஆணவ மலத்தை குறிக்குது. ஆணவ மலத்தால தான் உனக்கு பிறப்பு. வயிற்றுக்கு ஏன் வருவ? தாயினுடைய வயிற்றுக்கு ஏன் வருவ? ஆணவ மலம் இருந்தா தான் இங்க வந்து தாயினுடைய வயிற்றுக்கு வரணும். இல்லாட்டி நம்மளுக்கு என்ன வேலை இல்லை, இங்க வர வேண்டிய வேலை இல்லை, அங்கே இருந்து சாமியோட திருவிழி. அப்ப அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு? கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம். அடுத்தது தூக்கி நிறுத்துறவர் யாருன்னு கேட்டா செங்கால். நம்மால் யாருங்க? தோல்னா என்னது? தூக்கி நிறுத்தடம். தூக்கி நிறுத்துறவர் யாருன்னு கேட்டா சிவம். சிவம் தான் நம்ம தூக்கி நிறுத்தக்கூடியது. அப்போ சிகரம் வளர்த்தோள். வளர்த்துவது சிகரம். புரியல? அப்ப வளர்த்தோள் சிகரம். பகரும் முகம் வா. திருவருள் சக்தி பகாரம். திருவருளாகிய அம்மை அதுதான் வேதங்களை மொழிந்து உலகுக்கு கொடுத்தது. அதனால பகரும் முகம். முடி யா. ஆன்மாவை வந்து அந்த மேல உச்சியில் இருக்கக்கூடியது ஆன்மா. ஏன்? அது எதையும் அறியாமல் கிடக்கிறது இல்ல? அப்போ நமசிவாயங்கிற எழுத்தின் வழியாக இறைவனை எப்படி தரிசிக்க வேண்டும் தியானத்தில் கேட்டா, இந்த ஓம்ங்கிறது பின்னாடி சொல்ல போறோம். இறைவனுடைய திருவாசி. அப்போ திருவாசியை ஓம்னு என்று காட்டுகிறார். இனி உணவிடவேளைக்கு பிறகு அஞ்செழுத்துல வேற வடிவில் எப்படி ஆடுறாருங்கிறத அடுத்தடுத்து காணலாம். உணவிடவேளை. திருச்சிற்றம்பலம். அண்ணம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். நம்பாலிக்கும் மேலுமி கோமிசை நம்பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற நம்பாலிக்கும் ஓ